தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும். இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 1. மைதிலியையும் சம்பத்குமாரையும் வழியனுப்ப ஸ்டேஷனுக்கு ஒரு பட்டாளமே வந்திருந்தது. மைதிலி சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்பாரத்தை மிதித்ததால் ஸ்டேஷனுக்கே தனியாக ஒரு கலை வந்துவிட்டது போல் தோன்றியது சம்பத்குமாருக்கு. பெங்களூர் மெயிலில் கூவே புக்காகி இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் ரயில் புறப்பட்டுவிடும். இருந்தும் சம்பத்திற்கு மைதிலியுடன் தனித்திருக்க இன்னும் 5 யுக நிமிடங்கள் காத்திருக்க வேண்டுமே என்று நினைத்த போது சிரமமாக இருந்தது. டேய், புது பொண்டாட்டிடா, ஜாக்கிரதையா பாத்துக்கோ என்றான் ஜார்ஜ். அவனுக்கு சம்பத்திற்கு அவ்வளவு அழகான மனைவி வாய்த்ததில் அவ்வளவு பொறாமை. இந்த சம்பத்திற்கா? 6 விரல் அழகன், பால்டு மாமா, அனில் பல்லன், இவனுக்கா என்று பொறாமை கொண்டான். சம்பத்குமார் ஒன்றும் ஜார்ஜ் எண்ணியது போல அவ்வளவு மோசமான முகராசிக்காரன் இல்லை. தலையில் நெற்றியை பெரிதாக்கி காண்பித்துக் கொண்டு முடி சற்றே பின்வாங்கி இருந்தது என்பது உண்மைதான். அதற்காக அவன் வழுக்கையை நரசிம்மராவ் வழுக்கையுடன் ஒப்பிடுவதா என்ன? வலது கையில் பிறப்பிலிருந்து ஒரே ஒரு 6வது விரல் தனியாய் துண்டாய் பள்ளிவாள் போல் ஒட்டி கொண்டிருந்தது என்னவோ வாஸ்தவம் தான். சோ வாட்? அது எந்த வகையில் அவன் அழகை கெடுத்து விட்டது? முன் 2 பற்களும் லேசாக தூக்கி கொண்டிருந்ததால் அனில் பல்லன் என்ற நண்பர்கள் பட்டம் கட்டினால் அதற்கு அவன் எப்படி பொறுப்பாக முடியும்? மற்றபடி சம்பத்குமார் ஆஜானுபாகு. அந்த நாள் கராத்தே மணி உடம்பு அவனுக்கு. டீக்காக உடை உடுப்பான், டீக்காக மீசையை ட்ரிம் பண்ணுவான். சம்பத்குமாரை அப்புறம் பார்க்கலாம். அம்மா சம்பத்குமாரின் காதருகே வந்தாள். சிகரெட் என்று பெண்டாட்டியை தனியே விட்டு போய்விடப் போகிறாய். வாசை தெரியாத ஊர். தொலைத்து விட்டேன் அது இது என்று வந்து நின்றாயோ, அப்புறம் உனக்கு இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன் என்று பாதி கிண்டலாகவும் பாதி சீரியஸாகவும் சொன்னாள். அண்ணி, போய் சேர்ந்தவுடன் அந்த ரெட் கலர் சல்வார் கம்மிஸை போட்டுக் கொள்ளுங்கள். அப்புறம் அண்ணா உங்களை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்கிறானா என்று பாருங்கள் என்றான் ஒருவன். அண்ணி எதுவும் போட்டுக்கொள்ளாவிட்டால் தான் எங்கேயும் நகரமாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் சம்பத்குமார். ஆனால் சொல்லவில்லை. ரயில் எப்போது புறப்படும்? ஒரு போர்ட்டரும் ஒரு பிரயாணியும் 10 ரூபாய் பேரத்தில் அசிங்க வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். தூணுக்கு தூண் டிவியில் பூனை எலியை துரத்தி கொண்டிருந்த கார்ட்டூன் படம். டிக்கெட் பரிசோதிப்பதை விட்டு அகன்ற புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த டிடிஇ. கடகட என உருண்ட இரும்பு சக்கர டிராலி. பிளாட்பாரத்தில் எல்லா இளைஞர்களும் சிகரெட் பிடித்தார்கள். தாவணி போட்ட பெண்கள் நிறைந்த குடும்பம் ஒன்று. பிளாட்பாரத்தில் மூட்டை முடிச்சுகளுடன் உட்கார்ந்திருந்த பெண்களை பெற்றவர் சைட் அடித்த வாலிபர்களை கண்களால் சுட்டுக் கொண்டிருந்தார்கள். சிக்னல் போட்டாச்சு என்று கீச்சு குரலில் ஒரு தாவணி கத்தியது. சம்பத்குமார் சாபம் விலகியாச்சு என்று யாரோ கத்தினார் போல உணர்ந்து ரயிலில் ஏறினான். வா மைதிலி, உள்ள போ மைதிலி. தலை குனிந்து வெட்கத்துடன் நின்றிருந்த மைதிலி ரயிலின் முதல் படியில் காலை வைத்த போது தடுமாறினாள். அவள் தடுமாறுவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது போல சம்பத்குமார் அவள் கையை பற்றி மற்றொரு கையை அவள் இடுப்பில் வைத்து தாங்கி அவளை ரயிலுக்குள் ஏற்றினாள். மைதிலி வெட்கப்பட்டாள். இருட்டினப்புறம் வெளியே சுத்த வேண்டாம். சரி. கண்ட ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம். சரி. பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுங்கோ. சரி. ரயில் நகர்ந்தது. சம்பத்குமார் பெருமூச்சு விட்டான். மனைவியுடன் நின்று கையசைத்து விட்டு அவளுடன் இழைந்து நடந்து கூவைக்குள் நுழைந்ததும் முதல் வேளையாக கதவை சாத்தினான். கர்ச்சீஃபால் சீட்டை துடைத்தான். உட்கார் மைதிலி. அவள் உட்கார்ந்ததும் சம்பத் சூட்கேஸை அடியில் தள்ளிவிட்டு அவள் அருகில் உட்கார்ந்தான். ஒரு வழியாக ஹனிமூன். பாலுக்கு உரை ஊத்தினேனான்னு தெரியலைங்க. ஏய், அதெல்லாமா இப்போது பேச்சு? பெரியவர்கள் எல்லாம் வீட்டிலேயே விட்டு தனியாக புறப்பட்டு வந்திருக்கிறோமே. உதைப்பேன் ராஸ்கல். தனியாக பெரியவர்கள் தொந்தரவு இல்லாத நாட்கள் வேண்டும் என்றுதானே நான் இவ்வளவு தகிடதத்தம் செய்து ஆபீஸில் இருந்து பீத்து கொண்டு வீட்டில் இருந்து பீத்து கொண்டு உன்னை அடைகாத்து கூட்டி போகிறேன். சீ, என்ன சீ? அடைகாத்து கிடைகாத்து என்று என்னென்னமோ அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்கள். இதுவே அசிங்கமா? அது கிழிந்தது போ. பின்ன கோவாவில் பார் ஐயா இன்னும் என்னென்ன பேசப் போகிறேன் என்று. ஐயோ ஐயோ. மைதிலி வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். சம்பத்குமார் அவள் தொடையில் விரல்களை வைத்து நண்டு வருது நெறி வருது என்று தொடங்க மைதிலி அந்த விரல்களை அழுத்தி பற்றினாள். என்றாள் முனகலாக. சம்பத்குமார் அவள் முனகலை ரசித்து சிரித்தான். அவள் முகத்தினருகே தன் முகத்தை கொண்டு சென்றான். மைதிலி அவனது தடித்த உதடுகளை மெல்ல வருடினாள். அவன் சிரிப்பில் ஒரு கவர்ச்சி இருப்பதாக அவள் நினைத்தாள். அவனது கேசம் கலைந்திருந்தது. நீல மூக்கில் ஒரே ஒரு கடுகு மச்சம். நீலம் கலந்த கருப்பு பாப்பாக்கள் கொண்ட அலையும் கண்கள், பரந்த மார்புகள், கரடிக்குட்டிக்கு போல ரோமச்சுருள்கள்.
முந்தின இரவில் சம்பத்குமார் மிக ஏங்கி இருந்த நேரத்தில் அவனது வியர்வை வாசனை மெலிதாக நுகர்ந்து அவனது நெருக்கத்திற்குள் தவித்து பின் முடியாமல் போனதை நினைத்து மைதிலி புன்முறுவல் பூத்தாள். சம்பத்குமார் மெல்ல இடது கையை எடுத்து அவளது இடுப்பு பிரதேசத்தில் அலையவிட்டான். மைதிலிக்கு ஜிவ்வென்று இருந்தது. வேண்டாம் சம்பத் என்றால் அவளுக்கே கேட்காத குரலில். உனக்கு வருத்தம் இல்லையே? இதுல என்ன கல்யாணம் செய்து கொண்டதுல? ஏன்? என்ன இருந்தாலும் நான் ஒரு பால்டு மாமா, அணில் பல்லன், 6 விரல் ஆசாமி. ச என்ன ச? எனக்கு உங்க மனசு பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்க ஹீரோ. எனக்கு கூடத்தான் தொற்றுப்பல், காலில் கட்டி வந்து ஆபரேஷன் செய்து அதனால் பெரிய வடு, கண்கள் கூட லேசாக மாறுகன். அதனால் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? நீ சொன்ன அத்தனையும் உன் கவர்ச்சி. அதே மாதிரிதான் என் ஆளுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் கவர்ச்சிதான். அவளுடைய தோளில் அவன் மிக மெதுவாக சாய்ந்தான். மைதிலி ஜன்னல் பக்கம் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். ஏய், ஒரு முத்தம். 1 போதுமா? 2? 2 போதுமா? 1,00,000. அம்மாடியோ! சிரித்தான், சிரித்தாள். கோவா அவர்களுக்காக காத்திருந்தது. ரயில் பெங்களூரை நோக்கி தலை தெறிக்க ஓடியது. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம கதைகளை நிறைய பேர் ஆர்வமா கேட்குறீங்க. ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி, டானிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அத்தியாயம் 2. கல்யாண் MM ஃபோமில் இன்னும் கொஞ்சம் சரிந்தான். டார்லிங் என்றான். எஸ் என்றாள் அஞ்சனா. இன்னும் ஒரே பெக். உங்களால் டிரைவ் பண்ண முடியாது கல்யாண். முடியும். அஞ்சனா டீப்பாய் மீது இருந்த வாட் 69ஐ எடுத்தாள். கோப்பையில் 2 விரக்கடை விட்டாள். நிர்வாண பென்சிலை அருகே கோப்பையை வைத்து ஏதோ ஒரு பட்டனை அழுத்த குளிர்ந்த நீர் கோப்பையில் நுரையுடன் பிரவாகித்தது. கல்யாண் அந்த கோப்பையை கையில் ஏந்தி அஞ்சனாவை பார்த்தான். அஞ்சனா அபாரமாக இருந்தாள். எலுமிச்சை மஞ்சளில் சாரி, அது இடுப்பிற்கு சற்று கீழே. அவள் அணிந்திருந்த எலுமிச்சை மஞ்சள் சோழியின் டிரான்ஸ்பரண்ட் தன்மை அஞ்சனாவின் மார்பை வெகு எடுப்பாக காட்டியது. எவளையா கொல்லப் போகிறேன்? அஞ்சனாவின் முகத்தில் ஒரு விதமான வெகுளித்தன்மை படர்ந்திருந்தது. அவளுடைய பலம். அந்த பலத்தை கொண்டு அவள் நிறைய ஆண்களை வேடன் ஒரே அம்பில் வேட்டையாடுவது போல் வேட்டையாடி இருக்கிறாள். அவர்களின் சொத்துக்களை அடைந்திருக்கிறாள். அஞ்சனா ஒரு மகாராணி போல வாழ வேண்டும். ஏழ்மை எல்லாம் அவளது இறந்த கால கெட்ட கனவுகள். இனி ஏழ்மையின் நிழல் கூட அவள் மேல் படரக்கூடாது. இந்த கல்யாண் தான் அவளை வசமாக சிக்க வைத்திருக்கிறான். அவளுடைய தூண்டில் முள்ளில் சிக்கப் போகும் சுறா மீன் அவன் என்று நினைத்தது போக அவனது தூண்டிலில் சிக்கிய கயல் மீனாகிவிட்டாள். அவனுடைய பர்சனல் செக்ரட்டரி, படுக்கை தோழி. அவன் கஞ்சாடை காட்டினால் அவன் யாருடன் என்று சொல்கிறானோ அவனுக்கு படுக்கை தோழி. ஒரே ஒரு வீக் மொமெண்டில், பலவீனமான தருணத்தில் அவன் காட்டிய ஒப்பந்தத்தில், ஒயினின் ஆக்கிரமிப்பில் அவள் போட்ட ஒற்றை கையெழுத்து அவளை அவனுடைய அடிமையாக்கிவிட்டது. இந்த முறை கடைசி. இந்த பயணத்துடன் அவள் அவனை விட்டு விலகப் போகிறாள். வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாகிவிட்டது. ஃபார்முலாவின் ஜெராக்ஸ் பிரதி கூட அவள் கைப்பையில் இருக்கிறது. அவளுடைய ஃப்ரெண்ட் அஞ்சனாவிற்கு துரைபாலை அறிமுகப்படுத்தி இருக்கிறாள். அந்த துரைபால் அவளுக்கு 20 லட்சம் ரூபாய் நெட் கேஷாக தரப்போகிறான். கல்யாண் இன்னும் அவளை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் சில துளிகளை கோப்பையிலிருந்து சுவைத்தான். ஒரு சிகரெட்டை உதட்டில் பொருத்தி பற்ற வைத்து புகை உள்ளே போனதும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். நாம் புறப்படுகிறோம் என்றான். ஆம் என்றாள் அஞ்சனா. கல்யாண் எழுந்தான். நல்ல உயரமாக இருந்தான். கருப்பு நிறத்தில் சூட் அணிந்திருந்தான். கோவா வரை உங்களால் டிரைவ் பண்ண முடியுமா கல்யாண்? முடியும். கோவாவில் நான் யாருடன் சல்லாபிக்க வேண்டும்? சொன்னால்தான் வருவாயா டார்லிங்? உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ் ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு டீலருடனும், ஒவ்வொரு பேங்கருடனும், ஒவ்வொரு ஃபாரின் ஏஜென்ட்டுடனும் நான் தனித்து இருந்திருக்கிறேன். என் உடலில் மற்றவர்கள் விளையாடும் போதெல்லாம் பொறுத்துக் கொள்கிறேன். இப்போது கோவாவில் நான் யாருடன் தனித்திருக்கப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடவா எனக்கு உரிமை இல்லை? கல்யாண் அவள் அருகே வந்து அவளை தழுவி இருக்கினான். ஒற்றை விரலால் அவளது உதடுகளை வருடிவிட்டான். காம் டவுன் என்றான். அஞ்சனா அடங்கி போனாள். ஓ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அஞ்சனா ஒரு தனி அறையில் நுழைந்தாள். கட்டியிருந்த புடவையை களைந்துவிட்டு ஒரு நேவி ப்ளூ சாரியை தேர்ந்தெடுத்து அணிந்தாள். ஏன் திடீரென்று கல்யாண் இப்படி நடந்து கொள்கிறான்? ஏதாவது தெரிந்து விட்டதா? வெளியே வந்த அஞ்சனா கல்யாணை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். கல்யாண் உருமாறி இருந்தான். ஒரு நரைத்த தாடி, கண்களில் கூலர்ஸ், கோழி முட்டை பிரேம். அவனுடைய கருமையான முடி பொருந்திய தலையில் நரைமுடியுடன் கூடிய ஒரு விக் பொருத்தப்பட்டிருந்தது. என்ன கல்யாண் இது என்றாள். ஆடி கறக்கும் மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடி கறக்கும் மாட்டிடம் பாடி கறக்க வேண்டும். இது இந்த வேஷத்தில் போனால்தான் படியும்.
சோ இளவேசம் என்றான். அஞ்சனா அவனை சுற்றி சுற்றி வந்து பார்த்தாள். பர்ஃபெக்ட், கமான் லெட்ஸ் கோ. அவர்கள் வெளியே வந்தார்கள். போர்டிகோவில் ஒரு ஃபியட் நின்றது. சாக்லேட் நிறம். சாக்லேட் நிறத்தில் ஃபியட்டை அஞ்சனா பார்த்ததே இல்லை. இது எப்போது வாங்கியது கல்யாண்? இந்த வருட ஆரம்பத்தில். உனக்காகத்தான். இங்கேதான் பெங்களூரில் ரெஜிஸ்ட்ரேஷன். எனக்கா? ஆம். நான் ஓட்டலாமா கல்யாண்? என்னால் ஓட்ட முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லைதானே? சேச்ச, எனக்கு ஆசையாக இருக்கிறது, அதனால் கேட்டேன். ரைட் என்றான். பின்னால் திரும்பினான். ஜெகதீஷ் சார் என்றான் வலுவான உடற்கட்டுடன் அங்கே இருந்த ஆசாமி. நான் மெட்ராஸ் போய்விடுவேன், இங்கே வரமாட்டேன். கெஸ்ட் ஹவுஸை பார்த்துக்கொள். ரைட் சார். வாடகைக்கு விட்டுவிடாதே. இல்லை சார். அஞ்சனா உறக்கத்தின் விளிம்பில் இருந்தாள். ஃபியட்டில் ஏறி ஸ்டார்ட் செய்து ஒரு சீறி பார்த்தாள். கல்யாண் காரின் முன்சீட்டில் அமர்ந்தான். கார் கோவாவின் திசையில் சீறி பாய்ந்தது. அத்தியாயம் 3. பானாஜி அவர்களை வரவேற்று அன்புடன் அணைத்துக் கொண்டது. முன்பே ரிசர்வ் செய்திருந்ததால் டூரிஸ்ட் ஹாஸ்டலில் சம்பத்குமாருக்கு ஒரு டபுள் ரூம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மனைவியுடன் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் கண்ணாடியை மறைத்திருந்த வெனிஷியன் பிளான்ட்டை உயர்த்தி எதிரில் தெரிந்த மாண்டவி ஆறையும் அதில் உளவிய பார்ஜுகளையும் படகுகளையும் சிறு கப்பலையும் பார்த்து வாவ் என்றான். மைதிலி அவனை உரசி நின்று அவன் உடலில் உஷ்ணமேற்றுவிட்டு அவளும் வாவ் என்றாள். கோவாவின் தலைநகர் படு கவர்ச்சியாக இருந்தது. சின்ன சின்ன வீதிகள், போர்ச்சுகீசிய பாணியில் கட்டப்பட்ட செம்மண் நிறம் மிகுதியாக இருந்த வீடுகள், கொங்கணி, போர்ச்சுகீசிய மற்றும் இந்திய மக்கள். மற்ற தினங்களைப் போல அன்றும் கோவாவின் பிற்பகல் சூடாகி இருந்தது. அராபிய அலைகள் இந்திய மண்ணை அரைந்து அரைந்து முத்தம் கொடுத்தன. சுற்றுலா பஸ்களில் கைடுகள் ஓட்டை ஆங்கில அளப்பில் மக்கள் ஊர் சுற்றி பார்த்தார்கள். சம்பத்குமார் வெளியிலிருந்து கண்களை பீத்து எடுத்து அவளை பார்த்தான். சிரித்தான். இளமை கலந்த காரணமற்ற சிரிப்பு, சுதந்திரமான சிரிப்பு. அப்பா, அம்மா, தங்கை, தம்பி, லொக் லொக் தாத்தா, பாட்டி என்று எந்தவித இடையூறுமற்ற தேனிலவச் சிரிப்பு. அவளுடைய ஜில்லென்ற வயிற்று குழைவில் அவன் விரலை ஓட்டினான். சிரிப்பு. அவனுடைய மார்புச் சுருளை விரலில் சுற்றி அவள் டக் என்று உதிர்த்து காட்டினாள். சிரிப்பு. சம்பத்குமார் டெலிபோன் தொட்டியில் இருந்து ரிசீவர் குழந்தையை எடுத்து ரூம் சர்வீஸை அழைத்து 2 லஞ்ச் வெஜிடேரியன் என்றான். சம்பத்குமார் மறுபடி கண்ணாடி வழியே தெரிந்த கோவாவின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு ஜன்னல் வழியே பார்க்க தொடங்க மைதிலி அந்த அறையை சுற்றி பார்வையை செலுத்தினாள். கட்டில்கள், நைட் லேம்ப், போர்வைகள், டிரெஸ்ஸிங் டேபிள், அவளை பிரதிபலித்த கண்ணாடி. அறைக்கு ஒரு பக்கம் சுவர் இல்லை, கண்ணாடி ஜன்னல். ஜன்னல் வழியே பிற்பகல் சூரிய கதிர்கள் அவளை நோக்கி குத்தீட்டிகளாக பாய்ந்தன. மைதிலி வகிடு எதுவும் எடுக்காமல் தன் சுருள் சுருளான கேசத்தை அப்படியே பின்னுக்கு தள்ளி வாரியிருந்தாள். நெற்றியில் சின்ன பொட்டு, காது மடல்களில் சின்ன சின்ன தோடுகள். நீல மூக்கு நுனியில் மட்டும் மிக லேசாக வளைந்து மேலுதட்டை பார்த்து கொண்டிருக்க புதர்களின் சமீபத்தில் சம்பத்குமார் விட்டு போயிருந்த ஈரத்தின் மிச்சம். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அந்தரங்கமாய் அவளை ஆராயலாம் என்று நினைத்த நேரத்தில் பஸ்ஸர் சங்கீதம். ரூம் சர்வீஸ், லஞ்ச். சாப்பிட்டு விட்டு கீழே வந்தார்கள். கீழே வரும் முன் மைதிலி உடை மாற்றினாள். அவன் எதிரில். அவன் வாங்கி தந்து அவள் அணிந்தே ஆக வேண்டுமென வற்புறுத்திய மயிலாப்பூர் பிரதேசத்திற்கு ஒத்துவராத மிடி. கோவாவின் தெருக்களில் நடந்தார்கள். ஒவ்வொரு தெருமுனையிலும் மோட்டார் பைக்குகள். ஓட்டுநர்கள் வாடகை கொடுக்க தயாராக இருக்கும் கஸ்டமருக்காக காத்திருந்தார்கள். பேண்ட் அணிந்த பெண்ணொருத்தி மெட்ராஸ் ஆட்டோ அமர்த்தி போகும் அதே சகஜத்துடன் ஒரு மெக்கானிக் வாலிபனின் பின்னால் ஏறி அமர்ந்து மிராமர் என்று சொன்னாள். பைக் ட்ரூ ட்ரூ என்றது. ஒவ்வொரு 3வது கடையிலும் கவர்ச்சி பெண்கள் போஸ்டர் நிறைய மது அருந்த அழைத்தார்கள். கோவா அஸ்தமனத்தை அட்டை படத்திற்கு விற்க காமிரா சகிதம் ஒரு அமைச்சூர் உயர்ந்த கட்டிடத்தின் மொட்டை மாடியில் பேலன்ஸ் செய்தான். சம்பத்குமார் மனைவியுடன் இழைந்து இழைந்து நடந்தான். சம்பத், என்ன? நம்ம இப்போது டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறி இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். நாம் இங்கே வந்தது கோவாவை சுற்றி பார்க்கவா? பின்ன ரூமில் தனியாக இருக்கத்தான். ஐயா என்றாள் மைதிலி. அவளுடைய ஒவ்வொரு மயிர்கால்களும் சிலிர்த்து கொண்டன. இந்த சினுங்கள் தானே வேண்டாம் என்கிறது. இல்லை சம்பத். என்ன இல்லை சம்பத்? நாம இந்த தடவை விட்டா கோவாவிற்கு எப்போது வருவோமோ என்னவோ. அதனால ஒரு தடவை கோவாவை சுத்தி பார்த்துருவோம். ராத்திரி 8 மணிக்கு ரூமுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னா நான் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி நடக்கிறேன். உட்கார சொன்னால் உட்கார்றேன், நிற்க சொன்னா நிற்கிறேன், தோப்பு கரணம் போட சொன்னா தோப்பு கரணம் போடுறேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன், அதன்படி நீ நடந்தா போதும். என்ன அது என்று ஒரு மாதிரி முனகலான குரலில் கேட்டாள் மைதிலி. விளக்கை அணை. சீ என்றாள் மைதிலி. அவர்கள் இருவரும் மீராமர் பீச்சை அடைந்து டோனாபாலாவின் சிலை வரை சென்று கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அங்கே வெகு சுதந்திரமாக பாயலா ஆடியதை பார்த்து கொண்டிருந்து விட்டு
போட் ஜெட்டியை வந்தடைந்தார்கள். போட் ஜெட்டி மீராமர் பீச்சிலேயே இருந்தது. கைடு ஒருவன் ஏக் துஜே கேலியேவில் கமலஹாசனும் ரத்தி அக்னிஹோத்திரியும் இங்கேதான் செத்துப்போய் விழுந்து கிடந்த காட்சி படமாக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்க, அவர்கள் இருவரும் கைடை உதாசீனம் செய்துவிட்டு படகு துறைமுகம் நோக்கி நடந்தார்கள். ஒரு மாருதி வேன் நிறைய இலசுகள் ஏறி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்க, மாருதி சடார் சடார் என்று ரிவர்ஸில் கிளம்பியது. மைதிலி மயிரிலையில் அதன் பம்பரில் அடிபடாமல் தப்பினாள். கோபமுற்று கிளம்பிய சம்பத்குமாரை தடுத்தாள். பிளீஸ், நாம ஊருக்கு புதுசு, நம்ம சண்டையை ஆரம்பிச்சா இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்க பக்கம் சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் நமக்கு நியாயமே கிடைக்காது. வேண்டாமே சம்பத், பிளீஸ். சம்பத்குமார் மைதிலியின் வார்த்தைகளை மதித்து அவள் தோள் மீது கை போட்டு அணைத்து கொண்டு துறைமுகம் நோக்கி நடந்தான். அத்தியாயம் 4. கல்யாண் பானாஜியின் எல்லையில் காரை ஒரு சின்ன ஹாங்குடன் செலுத்தினான். வலது பக்கம் மாப்சாவிற்கு செல்லும் பாதை மாண்டவி நதியின் குறுக்கில் கான்கிரீட் பாலமாக தொடங்கி இருந்தது. காரை கல்யாண் கான்கிரீட் பாலத்தில் செலுத்தினான். அது பாலத்தை கடந்ததும் இடது பக்கம் சென்ற ஆள் அரவமற்ற மண் பாதையில் காரை செலுத்தினான். கார் மலைப்பாதை ஏறும் பல்லக்கு போல மிதந்து மிதந்து சென்றது. சற்று தூரம் சென்றதும் பானாஜியின் சந்தடியிலிருந்து துறவு மனப்பான்மையுடன் விலகி இருந்தது போல் தெரிந்த ஒரு வீட்டு வாசலை நெருங்கியது. காம்பவுண்டிற்குள் நுழைந்து பச்சை புல்வெளிக்கு நடுவில் ஓடிய காங்கிரீட் ரிப்பனில் ஓடி போர்டிகோவின் காங்கிரீட் நீட்டலுக்கு அடியில் சொருகிக் கொண்டது பெருமூச்சுடன் மௌனமானது. அஞ்சனா ஹாய் என்று அப்படியே பின்னால் சாய்ந்தாள். அவளது உடலின் ஒவ்வொரு இணைப்பிலும் பிரயாணத்தின் களைப்பு இருந்தது. இறங்கு அஞ்சனா. அஞ்சனா சலித்து கொண்டாள். தலை கண்ணா பின்னாவென்று கலைந்திருந்தது. கமான் என்றான். அது ஒரு சின்ன பங்களா டைப் வீடு. நிறைய கண்ணாடி சதுரங்கள். கதவு மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. வேலையே இல்லாத தச்சன் இழைத்து இழைத்து செதுக்கி செதுக்கி செய்திருந்த மரக்கதவு. கல்யாண் கோட் பாக்கெட்டில் ஒரு சாவியை எடுத்து கதவை திறக்க, அஞ்சனா ஐ நீட் ரெஸ்ட் என்றாள். உள்ளே நுழைந்ததும் ஹால். தேக்கு மர தூண்கள், போர்த்துகீசிய கட்டிட அமைப்பு, ஹாலில் தூசி திரை, ஹாலை சுற்றி கண்ணாடி ஜன்னல்கள் மூடிய திரைகள். நீ போய் குளி. சரி என்றாள். ஹாலின் இடது கோடியில் பாத்ரூம். கெய்சர் சுவிட்சை தட்டினாள். பாத்ரூம் விசாலமாக ஒரு கல்யாண பந்தி போடலாம் போல் இருந்தது. அஞ்சனா ஒரு பக்கமாக இருந்த வார்ட்ரோப் அருகில் சென்றாள். திறந்தாள். பெண்மை பாலிஸ்டர்களில், அமெரிக்கன் ஜார்ஜெட்களில், ஷிஃபான்களில் வழிந்தது. அஞ்சனா வெகு சுலபமாக கட்டியிருந்த சேலையை களைந்தாள். ஏறக்குறைய அதே நேரத்தில் கல்யாண் கதவை திறந்து வெளியே வந்தான். ஃபியட்டின் பின்னால் இருந்த ஒரு நம்பர் பிளேட்டை எடுத்தான். உள்ளே கொண்டு வந்து ஹாலின் ஒரு செல்ஃபில் வைத்து ஞாபகமாக அதன் கதவை மூடினான். காரின் டேஷ்போர்டை திறந்தான். அதில் இருந்த கைக்கு அடக்கமான ஒரு சிறு துப்பாக்கியை எடுத்தான். திறந்து சேம்பரில் குண்டு இருக்கிறதா என்று பரிசோதித்தான். சைலன்சரை எடுத்து மெல்ல கிரி கிரி என்று சுத்தினான். என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய்? தப்பித்து விடுவாயா அஞ்சனா? நான் காயம்பட்ட புலி, அடிபட்ட பாம்பு, பசித்த சிங்கம். பார், இங்கே உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ பார்க்கத்தானே போகிறாய். அவன் துப்பாக்கியை பழையபடி டேஷ்போர்டில் வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான். அஞ்சனா ஒரு டர்க்கி டவலை சுற்றி கொண்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள். கல்யாணிற்கு உடலில் உஷ்ணம் ஏறியது. ஃப்ரிட்ஜில் பிரெட் இருக்கிறது. வெண்ணெய், ஜாம், முட்டை எல்லாம் தாராளமாகவே இருக்கின்றன. ஆம்லெட் போடு. பிரேக்ஃபாஸ்டிற்கு ரொட்டியில் சீஸ் தடவி கொடு. மாலையில் வெளியே போவோம் என்றான் கல்யாண். ஓகே என்றாள். அவன் எதிரிலேயே டவலை களைந்தாள். அவன் எதிரிலேயே புடவையை கட்டத் தொடங்கினாள். அவன் அவளை அருகில் இழுத்தான். அவளுடைய புடவை கட்டும் செயலுக்கு 144 தடை உத்தரவை பிறப்பித்தான். மேகங்கள் மாலை வாக்கிங் போக தொடங்கி இருந்தன. நாம் எப்போது வெளியே போகப் போகிறோம் என்று அஞ்சனா கேட்டாள். இப்போது புதிதாக உடுத்தி இருந்தாள். குளிர் அல்லது மற்றவர்களின் கண்களை தாக்காமல் இருப்பதற்காக உடுத்தியிருந்த புடவையின் மீது ஒரே ஒரு கோட் அணிந்தாள். கோட் நவீனமாக இருந்தது. கோட்டில் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் இருவரும் இணைந்திருந்த ஒரு அந்தரங்கமான காட்சி கையால் வரையப்பட்டிருந்தது. பட்டன்கள் தங்க மூலாமோ அல்லது தங்கம்தானோ மின்னிக் கொண்டிருந்தன. கல்யாண் அவளை பார்த்தான். ஒரு தீர்மானத்திற்கு வந்தவனைப் போல இருந்தான். எழுந்தான். கோட் மாட்டினான். பேண்ட் மாட்டினான். கண்ணாடி முன் நின்று தாடி சரியாக இருக்கிறதா, குளிர் கண்ணாடி பொருந்தி இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். வாட் 69ஐ அப்படியே வாயில் சரித்து கொண்டான். நாம் இப்போது புறப்படுகிறோம், வா என்றான். காலையில் அவன் அழைத்த வாவிற்கும் இப்போதைய வாவிலும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அஞ்சனா சரியாக பொருந்தாத அவனது நரை முடிவிக்கை பார்த்து கொண்டே தனது நவீன கோட்டின் பட்டன்களை போட ஒரு பட்டன் அவளது விரல்களின் வேகம் தாங்காமல் கலன்று கொண்டது. அஞ்சனா அந்த பட்டனை தன் கைப்பையில் போட்டுக்கொண்டாள். அவனுடன் புறப்பட்டாள். வெளியில் வந்தார்கள். கல்யாண் மறக்காமல் கதவை பூட்டினான். சாவியை கோட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். ஃபியட்டை நோக்கி நடந்தான். ஃபியட் ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் பயணத்தில் புழுதி தடவி கொண்டிருந்தது. ஏறி அமர்ந்தான். அஞ்சனா ஒரு கன்னி பெண்ணின் துள்ளலுடன் காரை வலம் வந்தாள். கதவை திறந்தாள். ஏறி அமர்ந்தாள்.
எங்கே போகிறோம் நாம்? பார்ட்டியை சந்திக்கவா? இல்லை, புதுக்காற்றை சுவாசிக்க. பார்ட்டியை மீட் பண்ணுவதெல்லாம் நாளை சூரியன் எழுந்த பின். சரி. கார் திடுமென்று எழுந்தது. மீராமர் பீச்சை நோக்கி உற்சாகத்துடன் ஓடத் தொடங்கியது. மீராமர் பீச்சிலிருந்து டோனாபாலாவிற்கு செல்லும் வழி ஒரே வழி, நேர் வழி. தார் சாலையும் செம்மண் கரையுமாக ஓடும் ஓர் சாலை. அந்த சாலையில் வண்டி செல்லும் போது எதிரில் வந்த வண்டி ஒதுங்கினால் சாலையில் நிச்சயம் புழுதி பறக்கும். கல்யாண் காரை வெகு எச்சரிக்கையுடன் செலுத்தினான். மெதுவாக செலுத்தினான். அவன் செய்ய போவது ஒரே கொலை. கொலையை எங்கு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்திருந்தான். அவன் தீர்மானித்திருந்த இடம் டோனாபாலாவில் இருந்து வாஸ்கோ துறைமுகம் செல்லும் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு கரை அருகே இருந்தது. அந்த இடம் பிசினஸ் விஷயமாக அவன் கோவா வந்திருந்த போது தெரிந்து கொண்ட ஒரு அந்தரங்கமான இடம். அந்த இடத்தில் இருட்டு நேரத்தில் யாரும் வருவதில்லை. வெகு வசதியான இடம். அந்த இடத்திற்கு போகும் வரை யாரும் அஞ்சனாவை பார்த்துவிடக் கூடாது. அப்படியே போகும்போது பார்த்தாலும் திரும்பி வரும்போது அவன் தனியாக திரும்புவதை யாரும் பார்த்துவிடக் கூடாது. அதனாலேயே அவன் நிறைய ஒப்பனையெல்லாம் செய்து தன்னை மாற்றிக் கொண்டிருந்தான். அதனாலேயே அவன் காரை மிக எச்சரிக்கையுடன் செலுத்தினான். கார் திடுமென வளைந்து வளைந்து சென்றது. கல்யாண் சிந்தனையில் இருந்து விடுபட்டான். என்ன இது? காரின் முன் டயரில் ஒன்று பஞ்சராயிருக்க வேண்டும். ஷிட்! கல்யாண் காரை நிறுத்தினான். இறங்கினான். காரை பார்வையிட்டான். முன்பக்க இடது டயர் சாலையில் அழுந்தி இருந்தது. ஷூ காலை கீழே உதைத்தான். அஞ்சனா காரில் இருந்து இறங்கினாள். என்ன டார்லிங் என்றாள். பஞ்சர். இரு, ஸ்டெப்னியை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி விடுகிறேன். அஞ்சனா கைப்பையை சுழற்றிக் கொண்டே சாலை ஓரத்தில் இருந்த ஒரு சின்ன பாறை மீது அமர்ந்தாள். கல்யாண் கார் அருகே குனிந்து உட்கார்ந்தான். காரை லேசாக உயர்த்த வேண்டியிருந்தது. அஞ்சனா, என்ன? பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன பாறாங்கல் இருந்தால் கொண்டு வாயேன். அஞ்சனா கைப்பையை கீழே வைத்தாள். சற்று தூரத்தில் இருந்த ஒரு சிறு பாறையை எடுத்து கல்யாணிடம் நீட்டினாள். கல்லை டயரின் முன்பக்கம் வைத்தான் கல்யாண். எனி ட்ரபிள் மிஸ்டர் என்று ஒரு குரல் கேட்டது. கல்யாண் திரும்பினான். ஒரு கிழவன் அரை டிராயரும் அரைக்கை சட்டையும் சட்டி போல கவிழ்க்கப்பட்ட வெள்ளை முடியும் வெள்ளை நரைமீசையும் சுருங்கி சிவந்த தோல்முகமுமாக நின்றிருந்தான். அவன் வாயில் சுருட்டு புகைந்தது. காலில் ஹவாய் செப்பல், தோளில் ஒரு மீன் வலை. நத்திங், ஜஸ்ட் எ பங்க்சர். ஐ கேன் மேனேஜ் என்றான் கல்யாண். ஐ எம் எ ஃபிஷர் மேன் ஹியர், டிசாசோ. ஐ சி என்றான் கல்யாண் சக்கர நட்டுக்களை கழற்றிக்கொண்டே. அந்த பெண் உன் மகளா? எஸ் என்றான் கல்யாண் எரிச்சலுடன். கிழவன் அஞ்சனாவை நெருங்கினான். வாட் அ உமன் என்று அஞ்சனாவை வியந்தான். அஞ்சனாவிற்கு கிழவனை பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தது. இந்த வயதிலும் இப்படி மனம் திறந்து பேச போர்த்துகீசியர்களாலும் ஆங்கிலேயர்களாலும் தான் முடியும். ஓ பாப்பா, ஹவு டு யூ டு என்று கேட்டு கிழவனின் கையை பற்றி குலுக்கினாள் அஞ்சனா. நீ என் மனைவியை நினைவுபடுத்துகிறாய். உன் தகப்பன் கார் சக்கரத்தை மாட்டும் வரை நான் உனக்கு கம்பெனி தருகிறேன். என் மனைவி லில்லிக்கும் உன் போன்ற கண்கள், உன் போன்ற தேன் ஒழுகும் உதடுகள், என் இரவுகள் எல்லாமே சொர்க்கம்தான் அவள் இருந்த நாட்களில் என்று டிசோசா சுருட்டை புகைத்துக் கொண்டே அஞ்சனாவிற்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தான். உங்கள் மனைவியை நீங்கள் இவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்கள், இத்தனை வயதிற்கு பின்னும் ஆச்சரியம்தான் என்றாள். என் இனிய தேவதையே, என் லில்லிக்கு கூட உனக்கு இருப்பது போல் ஒயின் கோப்பைகளை கவிழ்த்தால் போல் இருக்கும் மார்புகள்தான். என் லில்லியும் நானும் இதே டோனோபாலாவிற்கு வந்து எத்தனை இரவுகளை பாறை மேல் தனியாக கழித்திருக்கிறோம் தெரியுமா? இன்றைக்கு இரவு நீ ஏன் என் வீட்டில் என்னுடன் டின்னர் சாப்பிடக்கூடாது? போனால் போகிறது. உன் தகப்பனும் நம்முடன் சேர்ந்து கொள்ளட்டும். நான் இன்றைக்கு நல்ல நல்ல கடல் மீன்களாக பிடித்து வந்திருக்கிறேன். அஞ்சனா அத்தனை பற்களும் தெரிய சிரித்தாள். கல்யாண் அதற்குள் ஸ்டெப்னி மாற்றி இருந்தான். அஞ்சனாவின் சிரிப்பு ஒரு காலத்தில் அவனை மயக்கி இருக்கிறது. இப்போது இல்லை. சிரி, எவ்வளவு முடியுமோ சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. அஞ்சனா என்றான் காருக்கருகில் இருந்தபடி. இதோ வந்து விட்டேன். பை பை என்றாள் அஞ்சனா போர்த்துகீசியனை பார்த்து கையாட்டி. போகிறாயா? என் அன்பை யாருமே தாங்குவதில்லை. லில்லி கூட அப்படித்தான். என் கடல் போன்ற அன்பை தாங்க முடியாமல் ஒரு தொங்கு மீசை இளைஞனுடன் ஓடிவிட்டாள். நீ சின்ன பெண், நீயா என்னுடன் இருக்கப் போகிறாய்? போ போ, போவதற்கு முன் ஒரு முத்தமாவது கொடுத்து விட்டு போ. அஞ்சனா என்றான் கல்யாண் பொறுமையின்றி. இதோ வந்து விட்டேன் என்றாள் அஞ்சனா. ஓ பாப்பா, கல்யாண் இஸ் காலிங் மீ. நான் முத்தம் தர வேண்டும் என்று விரும்பினாய் இல்லையா? கமான் வா, ஐ வில் கிவ் யூ ஏ கிஸ். போர்த்துகீசிய கிழவன் ஆசையுடன் அஞ்சனாவை நெருங்கினான். அஞ்சனா அவன் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். கிழவனின் சுருங்கிய தோல் முகம் ஏமாற்றத்தில் மேலும் சுருங்குவது கண்டு கைகுட்டி சிரித்துவிட்டு காரை நோக்கி ஓடினாள். கார் அவளுக்காகவே காத்திருந்த மாதிரி அவள் ஏறியவுடன் ஜிபுக்கென்று புறப்பட்டது. அத்தியாயம் 5. சம்பத்குமார் ஜெட்டியின் வரிசையாக படகுகள் நின்றிருந்த இடத்தை அணுகினான். கமான் யங் மேன், கமான், என்ஜாய் யுவர் ஹனிமூன். படகு சவாரியில் சொர்க்கத்தை பார்க்கலாம். கமான் என்று கத்திக்கொண்டிருந்த ஓர் இளைஞன் அணுகினான். உன் பெயர் என்ன? துர்காதாஸ் என்றான் அவன். எனக்கு ஒரு படகு வேண்டும். நானும் என் மனைவியும் மட்டும் போகிற மாதிரி.
பெடலிங்கா போயிங்கா? பெடலிங். இந்த படகை எடுத்துக்கொள்ளுங்கள். அலையில்லாத கடல் பகுதி இது. ஒன்றும் ஆபத்தில்லை. 1 ஹவருக்கு 50 rupees. அட்வான்ஸ் 200. சம்பத்குமார் பணத்தை எண்ணி கொடுத்தான். துர்காதாஸ் காட்டிய படகில் மனைவியை ஏற்றினான். படகு அசைந்தது. ஐயோ என்று மைதிலி பயத்தில் அலற, ஒன்றுமில்லை, படகு அப்படித்தான் ஆடும், ஒன்றும் ஆகாது, ஏறிக்கொள்ளுங்கள் என்றான் துர்காதாஸ். பயப்படாதே மைதிலி என்று மனைவிக்கு பக்கத்தில் அமர்ந்தான் சம்பத்குமார். பெடலை ஒரு முறை அழுத்தினான். கிளக் என்றது தண்ணீர். படகு முன்னால் நகர்ந்தது. மைதிலி அந்த பெடகை காலால் அழுத்தி என்று மனைவிக்கு பெடலை சுட்டி காட்டினான். மைதிலி அழுத்தினாள். படகு இன்னும் கொஞ்சம் நகர்ந்தது. மைதிலிக்கு உற்சாகம் நெருப்பாய் பற்றி கொண்டது. சம்பத்குமார் லீவரை திருப்பி படகை திருப்பினான். படகு நகர்ந்தது. மாலை நேரம். அந்தி மயங்கிக் கொண்டிருந்தது. சூரியன் மேற்கில் இரத்த கலரியாய் செஞ்சாந்து ரகலையாய் இறங்கிக் கொண்டிருந்தான். வானத்தின் கருநீல பின்னணியில் வெண் கொக்குகள் எதற்காகவோ கூட்டமாக பறந்து கொண்டிருந்தன. கடலில் படகு நகர நகர கடல் நீர் படகின் பக்கங்களில் மோதி நீர்த்திவலைகளை ஈரத்துண்டை உதறினால் கிடைப்பது போல் வீசிக்கொண்டிருந்தது. மைதிலி சிலிர்த்தாள். மறக்கவே முடியாது சம்பத். எதை? இந்த தேனிலவை, இந்த பயணத்தை, இந்த தருணத்தை என்றாள். ஏன் இன்னொன்றை விட்டுவிட்டாயே மைதிலி? எது? அந்த இரவுகளை. சி, உங்களுக்கு எப்போதும் அதே நினைப்பு. கல்யாணமான புதிதில் அந்த நினைப்பு இல்லாமல் போனால்தான் தப்பு மைதிலி. இன்றைக்கு ரூமுக்கு போனவுடன் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன? உன்னை அப்படியே கட்டிலில் கிடத்தி. மைதிலி அவன் வாயை பொத்தினாள். கரையோரம் தென்னை மரங்கள் நெருக்கி அடித்து வளர்ந்திருந்த ஓரிடத்தை காட்டினாள். அங்கே பாருங்கள் சம்பத். எங்கே? தென்னைகள் சூழ்ந்த அந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமாம், படகின் பெடலை மிதித்து மிதித்து காய் எல்லாம் கெஞ்சுகிறது சம்பத். அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமா? எனக்கு 10 முத்தம் தருகிறாயா? படகை கரை நோக்கி செலுத்தினான் சம்பத். அந்த இடத்தில் அவர்களுடைய விதி மாற்றி எழுதப்பட போவது தெரியாமல் அவர்கள் படகிலிருந்து கரையில் இறங்கினார்கள். வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் என்று சன்னமான குரலில் சொல்லி ஆச்சரியப்பட்டாள் மைதிலி. அத்தியாயம் 6. கல்யாண் ஒரு தனிப்படகில் அஞ்சனாவுடன் ஏற்கனவே அந்த இடத்தை அடைந்திருந்தான். அஞ்சனாவிற்கு அந்த இடம் வினோதமாக இருந்தது. சுற்றிலும் அடர்த்தியான தென்னை மரங்கள். இரும்பு தாது எடுப்பதற்காக நிலம் தோண்டப்பட்டிருந்ததால் சரிவுகளாக இருந்தது. பெட்ரோலியம் கிடைக்கிறதா என்று பார்ப்பதற்காக தோண்டப்பட்ட ஆழமான குழி ஒன்று நிராதரவாக இருந்தது. அந்த குழி இருட்டாக இருந்தது. ஆங்காங்கே சிறு சிறு கிளைகள் அந்த குழியில் நீட்டிக்கொண்டு இருந்தன. மௌனம் அடர்த்தியாக தொங்கியது. தூரத்தில் 1-2 வீடுகள் சிறு முணுக்கிழக்குடன் தெரிந்தன. இந்த பக்கத்தில் 50 மீட்டர் தூரத்தில் கடல் அலைகள் அவ்வளவாக இன்றி ஆழ் நீளத்துடனும் கருமையுடனும் பயமுறுத்தி கொண்டிருந்தது. மேலே சில மேகங்கள் அலைந்தன. அந்த பிரதேசத்தின் தனிமை, யாரும் அணுகாத தன்மை எல்லாமாக சேர்ந்து அஞ்சனாவை உறுத்த முதன்முறையாக ஒரு பய ஈட்டி குத்தியது. பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இறங்கினாள். இயல்பாக இருப்பவள் போல் காட்டிக்கொள்ள ஹேண்ட்பேக்கை சுழற்றி காற்றை கிழித்தாள். கல்யாண் அவளுக்கு பக்கத்தில் வந்து நின்றான். சோ, தீர்மானம் பண்ணிவிட்டாயா என்று கேட்டான். எதை என்றாள் அஞ்சனா அவனை புதிராக பார்த்து. இன்னும் என்னிடம் நடிக்காதே அஞ்சனா என்றான். அவளை நேராக பார்த்தான். கூலர் சொலியாக தெரிந்த அவனது விழிகள் அவளை மேலும் அச்சுறுத்தின. என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? பார்க்க கூடாதா? அஞ்சனா வெறித்து பார்த்தாள். தூரத்தில் படகு மெல்ல அசைந்தது. அந்த இடத்தில் கடலில் ஒரு வளைவு இருந்தது. வேறு யார் வந்தாலும் இந்த வளைவை மட்டும் அணுக முடியாத அளவு ஒளிந்து வளைந்திருந்த ஒரு வளைவு. நேற்று முன்தினம் எங்கே போயிருந்தாய்? யோசித்தான். ஹெல்த் கிளப் என்று சொல்லிவிட்டு கன்னத்தில் அறை வாங்கினாள். துரைபாலுடன் கோரமண்டல் ஹோட்டலில் ஹெல்த் கிளப்பா? துரைபாலா? இங்கே பார், இந்த பாசாங்கு வேலையெல்லாம் வேண்டாம். உன் விஷயம் முழுவதும் எனக்கு தெரியும். துரைபாலிடம் அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பது எனக்கு தெரியும். நீ நாளை மறுநாள் துபாய்க்கு பறக்கப் போகிறாய். 10 லட்சம் ரூபாய் உனக்கு கேஷாக கிடைக்கப் போகிறது. என்னை ஏமாற்றி எனக்கு துரோகம் இழைத்து நீ பணத்தால் உன் உடலை மூடிக்கொள்ள துரைபாலின் துபாய் கம்பெனியில் உன் வேலை ரிசப்ஷன் கேள். மற்றபடி அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வேலையை தவிர சகலமும் செய்ய போகிறாய். எனக்கு எல்லாம் தெரியும். அஞ்சனாவின் உதடுகள் துடித்தன. உடல் நனைந்த கோழி போல் சிலிர்த்தது. எப்படி சமாளிக்கப் போகிறேன்? என்ன சொல்ல போகிறேன்? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உன்னை விடப்போவதில்லை. குப்பையில் கிடந்த உன்னை தூக்கி வந்து வாழ்வு கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி தந்து உடலெல்லாம் தங்கமாக இழைத்து. அஞ்சனா திடீரென்று வெடித்தாள். சோ வாட்? நீங்கள் என் கணவரா? நான் கூண்டில் அடைபெற்றேன். இரவு, பகல், நடுப்பகல், மாலை என்று எப்போதும் தேவைப்பட்ட போது மற்றவர்களுக்கு உடலை காட்ட வேண்டும். அதற்காக எனக்கு கிடைத்தது வார்ட்ரோப் நிறைய சாரி, வீடு, சாப்பாடு, அப்புறம் 0. என் சுதந்திரம் எங்கே? நான் போகத்தான் போகிறேன். ஐயோ! கல்யாண் அடித்த அடி 10 செகண்டிற்குள் அவளுள் ரொயிங் என்று சுவர்கோழியின் ரீங்காரமாக ஒலித்தது. போய்விடுவாயா? போவேன். கல்யாண் கோட் பாக்கெட்டில் இருந்து துப்பாக்கியை எடுத்தான். அவளை மூர்க்கமாக தன்னருகே இழுக்க முயற்சி செய்தான். அப்போதுதான் அஞ்சனாவை அந்த பயம் தாக்கியது. கல்யாண் இல்லை,
இது ஒரு மிருகம். அஞ்சனா படகை நோக்கி ஓடினாள். கல்யாண் குறுக்கிட்டு தன் கால்களால் அவள் கால்களை சந்தித்தான். கீழே குப்புற விழுந்து அவளுடைய அழகான உடல் அங்கிருந்த அழகற்ற கல்லிலும் மண்ணிலும் பட்டு ஏதோ ஒரு முள் வயிற்று பக்கம் கிழித்து சரக்கென்று சத்தம் வந்து கத்தினாள். கல்யாண் அவள் வாயை புத்தினான். கைகளை பின்னால் முறுக்கினான். கத்தாதே, கொஞ்சமாவது சித்திரவதையை அனுபவித்து விட்டு சித்துப்போ. இந்த இடத்தில் உனக்கு சமாதி என்று ஏற்கனவே நான் தீர்மானித்து விட்டேன். அதோ தெரிகிறது பார், ஆழமான குழி. அதில் தான் உன்னை போடப் போகிறேன். நான் இந்த புதைக்குழியை தேடி 2 தடவை வந்திருக்கிறேன். 100 அடிக்கு கீழே தான் தண்ணீர், அதுவும் கெமிக்கல் கலந்த தண்ணீர். இரும்பு தாதும் எண்ணெய் வாசமும் கலந்த நீர். உன் உடலை இந்த குழி ஏற்கும். உன் உடல் அழுகி நாற்றமடைந்தாலும் அது வெளியே காட்டாது. இங்கே நீ இப்படி செத்தொழிந்து விழுந்திருப்பதை யாருக்கும் தெரியாது. நீ ஏற்கனவே காணாமல் போய்விட்டாய் என்று மெட்ராஸ் போலீஸில் ரிப்போர்ட் செய்திருக்கிறேன். பைத்தியகார போலீஸ் உன்னை எங்கெங்கேயோ தேடும். கோவா வந்து டோனோபோலா வந்து படகெடுத்து வந்த இந்த ஆழக்குழிக்குள் தூண்டில் போட்டு பார்க்க வேண்டும் என்று யாருக்கும் தோன்றப்போவதில்லை. ஹஹஹா. கல்யாண் வெறி பிடித்தவன் போல் அவளின் அழகான கழுத்தை அழுத்தினான். அவள் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. தன் கை நகங்களால் அவனை கீற பார்த்தாள். கல்யாண் தப்பித்தான். துப்பாக்கியால் அவள் நெற்றிப்புட்டில் அடித்தான். அவள் புடவையின் தலைப்பு கலன்றது. கோட்டின் பட்டன்கள் தெரித்தன. மார்பு விம்மியது, தனிந்தது. கல்யாண் அவள் வயிற்றில் துப்பாக்கியால் ஒரு முறை குத்தினான். பிளக் என்று எதையோ வாந்தி எடுத்தாள். கல்யாண், ப்ளீஸ், உங்களை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். உங்க கூடவே இருப்பேன். நான் செய்தது தப்புதான், ஏத்துக்கிறேன். மூச்சிறைத்தாள், கை குப்பினாள், சேவித்தாள், கால்களில் வளப்பார்த்தாள். கல்யாண் சிரித்தான். அவள் முடியை பற்றி உயர்த்தி கீழே தள்ளினான். அவள் அசையாமல் கிடந்தாள். கல்யாண் ஆராய்ந்து கீழே விழுந்த கோட் பட்டன்களை திரட்டி எடுத்தான். 1, 2, 3, 4. அவள் அதற்குள் பலம் சேகரித்து அங்கிருந்து ஓடினாள். கல்யாண் அவள் காலில் சுட்டான். விழுந்தாள். அவளை அணுகி அவளை எழுப்பி அவள் மார்பில் துப்பாக்கியை பதித்து ரவிக்கையை நீக்கினான். நோ 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 கல்யாண் என்று வீறிட்டாள். அவன் துப்பாக்கியின் திசையை சிரித்துக் கொண்டே இயக்கினான். சைலன்சர் துப்பாக்கி டபுக் என்றது. மார்பில் ரோஜா போல ரத்தம். அஞ்சனா கத்தவில்லை. டபுக் டபுக் டபுக். அஞ்சனா கத்தவே இல்லை. ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் என்று மைதிலி கேட்டாள். தற்செயலாக திரும்பினாள். கல்யாணை பார்த்தாள். அவன் துப்பாக்கியால் சுடுவதை பார்த்தாள். சுடுபட்ட பெண் நின்றபடி ரத்தம் வெளியிட்டுக் கொண்டே தள்ளாடினாள். பின்வாங்கி அவளுக்கு நேர் பின்புறம் இருந்த 3 அடி விட்டம் இருந்த குழியின் விளிம்பில் நின்றாள் அவள். அவள் காலை வாரினான். அவள் தலைகீழாக குழியில் சரிந்தாள். மைதிலி அலறினாள். வினோதமான அலறல். அந்த குரல் ரயில் என்ஜினின் தொண்டை கட்டிய விசில் போல இருந்தது. சம்பத்குமார் திடுக்கிட்டு திரும்பினான். கல்யாண் திடுக்கிட்டு திரும்பினான். அத்தியாயம் 7. முதலில் சுதாரித்தவன் சம்பத்குமார். அவனும் அந்த காட்சியை, கடைசி வினாடி நிகழ்வுகளை பார்த்து விட்டான். ஏதோ ஒரு நரைமுடிக்கார கோட் சூட் அணிந்த தாடி ஆசாமி கோவாவின் ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் ஓர் அழகான பெண்ணை சுட்டு அவள் உடலை சிதைத்த காட்சி அவன் மனதில் அப்படியே உறைந்து போயிருந்தது. அந்த கிழவனும் இவர்களை பார்த்து விட்டான். இப்போது அவன் என்ன செய்வான்? அவன் செய்த ஒரு கொடூரத்திற்கு கடலும் படகும் தென்னை மரங்களும் சாட்சிகள். அவை கடைசி வரை மௌனமாக இருந்து விடலாம். ஆனால் இவர்கள் மௌனமாக இருக்க முடியாதே. அந்த கிழவன் என்ன செய்ய போகிறான்? துரத்தி வரப்போகிறானா? போலீஸ் இங்கே எப்படி வர முடியும்? இது சினிமா இல்லையே. இப்போது என்ன செய்வது? கிழவன் துப்பாக்கியை அவர்களை நோக்கி குறிவைத்தான். அவர்களுக்கும் கிழவனுக்கும் இடையில் 20 அடி இருக்கலாம். குறி அவ்வளவு தூரம் பாயுமா என்று தெரியவில்லை. ஸ்டாப் என்றான் கிழவன். மைதிலி இன்னும் மயங்கி விடவில்லை. அவனது தோள்களில் நகங்களை புதைத்திருந்தாள். கைகளில் இருந்த நடுக்கம் அவனது உடலில் ஊடுருவி அவனுள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. கம் மைதிலி என்றான். குரலில் பதற்றம், அவசரம் இரண்டும் இருந்தன. உடனே திரும்பினார்கள். படகு நோக்கி ஓடத் தொடங்கினார்கள். அவர்கள் படகினை அவர்கள் வளைவின் இன்னொரு பக்கத்தில் நிறுத்தி இருந்தார்கள். கரைக்கு வெகு அண்மையில் இருந்த இடம். துப்பாக்கி ஆசாமியின் படகு அவர்கள் படகை அடைய கொஞ்சம் சுற்றியாக வேண்டும். ஹேய், ஸ்டாப் என்று கல்யாண் கத்தினான். துப்பாக்கியால் சுத்தான். குண்டு சம்பத்குமாரின் காலுக்கு அருகே குழிபறித்தது. இன்னும் சீக்கிரம் என்றான். அவர்கள் வேகமாக ஓடினார்கள். அவர்கள் நுரையீரல்கள் அதிகப்படியாக வேலை செய்ய தொடங்க இதயம் திடும் திடும் தாம் தாம் என்று அடித்துக் கொள்ள தக் 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 என்று சூப்பர் வேகத்தில் ஓடினார்கள். டுபுக் டுபுக் என்று மேலும் 2 குண்டுகள் செலவழிந்தன. ஒன்று மைதிலியின் காலுக்கு பக்கத்தில் பட்டு ஒரு கல்லை இடம்பெயர்த்து அவள் காலில் மோதி அவளை ஹம்மா என்று துடிக்க வைத்தது. சம்பத் இன்னும் வேகம் என்று நினைத்து கொண்டான். ஓடினான். மைதிலி மூச்சிறைத்தாள். வினோத சப்தங்கள் எழுப்பினாள். அழுதாள். ஏதோ ஒரு அவசர கதியில் முனகினாலும் ஓடினாள். அவர்கள் படகை முதலில் அடைந்தார்கள். படகில் விழுந்தார்கள். படகு ஏறுகையில் அது ஆடியதற்காக கத்திய மைதிலி இப்போது அது கவிழ்ந்தாலும் பயப்பட மாட்டாள் என்று தோன்றியது. அவர்கள் 2 பேர்.
2 பேர் வலிமையும் இணைந்து கால்கள் அழுத்த அழுத்த படகு புறப்பட்ட இடம் நோக்கி நீரில் அம்பு போல விரைந்தது. கல்யாணின் படகு தெரிகிறதா என்று பார்த்தார்கள். இல்லை. சம்பத் ஒரு பெருமூச்சு விட்டான். இன்னும் சிறிது நேரத்தில் கரை. அப்புறம் இந்த சம்பவமே ஒரு கெட்ட கனவு என்று நினைத்து மறந்துவிட வேண்டியதுதான். அவர்கள் கரை வந்து சேர்ந்ததும் கொடுத்த டெபாசிட்டை கூட திரும்ப பெற்றுக் கொள்ளாமல் ஆட்டோ, டாக்ஸி என்று ஏதாவது இருக்கிறதா என தேடினார்கள். அவர்களின் அவசரத்தில் ஒரு சாக்லேட் நேர ஃபியட் மீது இடித்துக் கொண்டு விழுந்து மறுபடியும் சுதாரித்தார்கள். ஒரு டூரிஸ்ட் பஸ் நிறைய உற்சாக குரல்கள் கத்தின. பஸ் புறப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் ஏறக்குறைய பஸ்ஸின் முன்சக்கரங்களில் முட்டிக்கொள்ளாத குறையாக போய் விழுந்து எழுந்து நிற்க டிரைவர் கிரீச் என்று பிரேக்கை அழுத்தினான். டிரைவர் ஏதோ கேட்க வாயெடுப்பதற்குள் சம்பத் பஸ்ஸை கடந்து திரும்பி அதன் முன்கதவை திறந்து மைதிலியை ஏற்றி தானும் தொற்றி சலோ ஜல்தி சலோ என்று சொல்ல நினைத்து காற்றை மட்டும் வெளியில் விட்டான். பஸ்ஸில் கத்தல்கள் நின்று விட்டன. டிரைவர் அவசரத்தை புரிந்து கொண்டான். சட்டென்று கியரை போட்டு பஸ்ஸை எடுத்தான். கல்யாண் படகுத்துறைக்கு வந்து நின்று அந்த இடத்தை பார்வையிட்டான். அவன் வந்தபோது அது பாலைவனமாக இருந்தது. கார்கள் இல்லை. அவனுடைய சாக்லேட் நிற ஃபியட் மட்டும் இருந்தது. ச என்று முஷ்டியை மடக்கி காற்றில் குத்தினான். அஞ்சனாவை நினைத்து கொண்டான். நன்றி இல்லாதவள். அவளுக்கு அப்படிப்பட்ட தண்டனை வேண்டியதுதான். எனக்கு துரோகம் செய்துவிட்டு அவள் வாழ்வது இந்த சமூக நீதியில் பொருந்தாத ஒன்று. இந்த ஜோடி மட்டும் மாட்டாமல் இருந்திருந்தால் வேலை கச்சிதமாக முடிந்திருக்கும். யாருக்கும் தெரியாமலே போயிருக்கும். எவ்வளவு திட்டம் போட்டு வேலை செய்தும் கடைசியில் இந்த மாதிரி ஒரு சிக்கல். போலீஸ் என்னை வேட்டையாடப் போகிறது. என்னை பிடித்து ஈபிகோ செக்ஷன்களை எல்லாம் என் மேல் எரியப் போகிறது. சாகும் வரை தூக்கில் தொங்கவிடப் போகிறது. நான் ஏன் சாக வேண்டும்? நோ. எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன, எவ்வளவோ தினங்கள், எவ்வளவோ இரவுகள், எவ்வளவோ பெண்கள். நான் சாகக்கூடாது. அதற்கு முன் இந்த சாட்சிகள். முதலில் இந்த சாட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி? யோசி. நிதானமாக யோசித்து முடிவு செய். செயல்படுத்து. முதலில் இங்கே இருப்பது ஆபத்து. இந்த இடத்தை விட்டு விலகு. கல்யாண் முன்கதவை திறந்து காரில் ஏறி அமர்ந்தான். விஸ்கி இருந்தால் நன்றாக இருக்கும் போல இருந்தது. தலையை சாய்த்தான். தலை ஹாரனில் பட்டு ஹாரன் ஹாங் என்று அந்த பிரதேசம் முழுவதையும் நிறைத்தது. உடனே விலகிக் கொண்டான். பின்சீட்டில் இருந்த வாட் 69 எடுத்து திறந்து அப்படியே தொண்டையில் சரித்துக் கொண்டான். படபடப்பு குறைந்தது. குட். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? காரை கிளப்பினான். படுவேகமாக சீறினான். மீராமர் வந்து பானாஜி பஸ் ஸ்டாண்ட் வரும் வரைக்கும் அந்த ஜோடி எங்கேயாவது தென்படுகிறதா என்று பார்த்தான். இல்லை. மாப்சா பாலம் கடந்து இடது பக்கம் திரும்பி தன் இடத்திற்கு வந்து காரை நிறுத்தினான். கதவை திறந்து உள்ளே நுழைந்து கட்டிலில் துப்பென்று சாய்ந்தான். அத்தியாயம் 8. பஸ்ஸில் மௌனம் சூடாக அடைகாத்தது. என்ன ஆயிற்று என்று தமிழில் கேட்டான் ஒரு வாலிபன். சம்பத்குமார் இப்போதுதான் சீரான மூச்சிற்கு வந்திருந்தான். மைதிலி அவன் தோளில் சரிந்திருந்தாள். பிம்மிக் கொண்டிருந்தாள். குலுங்கிக் கொண்டிருந்தாள். வாட் ஹேப்பன்ட்? ஒரு கொலை. என்னது? எஸ். டோனோபாலாவிலிருந்து கடலில் சற்று தூரம் பிரயாணம் செய்தால் ஒரு தனி இடத்தை அடையலாம். இயற்கையை நாங்கள் ரசிக்க போன நேரத்தில் நாங்கள் அந்த கொலையை பார்த்தோம். கொல்லப்பட்டவள் ஒரு இளம்பெண். கொன்றவன் ஒரு கிழவன். இளம்பெண் ஒரு குழியில் தள்ளப்பட்டாள். 100 அடிக்கு மேல் ஆழமான குழி. அந்த குழி பற்றி எச்சரிக்கை போர்டு கூட அங்கே இருக்கிறது. இந்நேரம் குழியை மண் மூடியிருக்கும். கீழே பெட்ரோல் எண்ணெய் கிடைக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்ய தோண்டப்பட்ட குழி அது. அந்த குழியில் ஒரு வகையான அமிலம் கிடைத்தது. அந்த அமிலம் இரும்பை கூட கரைத்துவிடும் தன்மை உடையது என்று போர்டில் எழுதியிருக்கிறது. அதனால் குழியில் தேடினாலும் அந்த பெண் உடல் கிடைக்கப் போவதில்லை. நோ ஃபிளாப்பிங். இல்லை. பஸ்ஸை திருப்பு டிரைவர். அந்த இடத்திற்கு போவோம். ஆசாமி இருந்தால் சிக்க வைப்போம். நோ என்று அவசரமாக எழுந்தான் சம்பத்குமார். ஏன்? முதலில் அந்த கிழவன் இந்நேரம் அங்கிருந்து கிளம்பி இருப்பான். எங்களை வேறெங்காவது தேடிக்கொண்டிருப்பான். இரண்டாவது, இறந்து போன அந்த பெண்ணின் சுண்டு விரல் எலும்பு கூட கிடைக்கப் போவதில்லை. இப்போது என்ன செய்யலாம்? இது எனக்கும் என் மனைவிக்கும் தரப்பட்டுள்ள பிரச்சனை. நாங்களே தீர்த்து கொள்ள வேண்டியதுதான். உங்கள் ட்ரிப்பை நாங்கள் கெடுக்க விரும்பவில்லை. எங்களை ஹோட்டலில் இறக்கிவிடுங்கள். அத்தியாயம் 9. கல்யாண் எழுந்தான். பாத்ரூம் சென்று சவரை திறந்தான். தண்ணீர் மேலே விழவிழ அவனுக்கு அஞ்சனாவின் நினைவு வந்தது. அவளது உடலின் வளைவுகள் அவன் நினைவில் வலம் வந்தன. அஞ்சனாவை தீர்த்து கட்டிய போது வந்து முளைத்த காளான்களை பற்றி யோசித்தான். அவர்கள் யாராக இருக்கலாம்? எப்படி அந்த தனியிடத்திற்கு வந்திருக்கலாம்? தனியிடம் நோக்கி ஆபத்து பற்றியெல்லாம் சிந்திக்காமல் ஒரு இளம் ஜோடி வருகிறதெனில் நிச்சயம் அது காதல் ஜோடியாக இருக்கும். பெரும்பாலும் தமிழ்நாடு. அந்த பெண் ஐயோ என்று கத்திய மாதிரி இருந்தது. அதனால் இங்கே ஹோட்டலில் அறை எடுத்திருக்கலாம். விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து அவர்களை அழிக்க வேண்டும். ஹோட்டலில் போய் என்னவென்று விசாரிப்பது? ஏதாவது அடையாளம் சொல்ல வேண்டுமே. வெயிட். அவன் முன்புலக்கைக்காரன். அந்த மாதிரி கோடி ஆட்கள் இருப்பார்கள். முன்பல் இரண்டும் தூக்கி கொண்டிருந்தன. அந்த மாதிரி லட்சம் இளைஞர்கள் இருப்பார்கள். யோசி.
அவன் தன் துணைக்குயிலின் தோளில் கை வைத்து கரெக்ட், அந்த கையில் 6 விரல்கள் தானே? ஆமாம், ஒரு விரல் தனியாக அருந்து தொங்குகிற மாதிரி தெரியவில்லை. மை காட், எவ்வளவு சுலபமான அடையாளம்! 6 விரல் ஆசாமி. கல்யாண் ஷவரை நிறுத்தினான். ட்ரெஸ் பண்ணி கொண்டான். ப்ளூ ஜீன்ஸ், வெள்ளை முழுக்கை சட்டை, மஸ்க் சென்ட், வளவள முகம், குளிர் கண்ணாடியிடமிருந்து விடுதலை, மீசையற்ற உதடுகள், ஷூ. வெளியே வந்தான். போர்ட்டிகோவில் சாதுவாய் நின்றிருந்த சாக்லேட் நிற ஃபெயிட்டை பார்த்தான். அதை எடுத்து ரிவர்ஸில் செலுத்தி கேரேஜில் செருகினான். வெளியே வந்தான். பானாஜி சுறுசுறுப்பாக இருந்தது. மாண்டவி நதியில் பார்ஜுகள் பாலத்தை கடந்து ஓடின. உல்லாச பயணிகள் கரும்பு ஜூஸையும் கட்லெட்டையும் மிளகாய் பஜ்ஜியையும் வேல்பூரியையும் இனி எங்கேயும் சாப்பிட முடியாது என்ற அச்சத்துடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு பீடி கடைக்காரன் சுற்றி 4 பேர் ஸ்வீட் பீடாக்களுக்காக காத்திருந்தனர். கல்யாண் பீடாக்காரனை நெருங்கினான். "क्या साहब, क्या होना?" "एक से 20" என்றான். அவன் ஸ்வீட் பீடாக்களை முடித்துக்கொண்டு கல்யாணுக்காக 120 தயாரிக்க ஆரம்பித்த போது கல்யாண் அவனை கேட்டான், "பானாஜியில் நல்ல லாட்ஜ் எது என்று சொல்ல முடியுமா?" "நிறைய இருக்கிறது சார். 5 ஸ்டார் என்றால் மாண்டவி, இல்லை மிடில் கிளாஸ் பட்ஜெட் என்றால் டூரிஸ்ட் ஹாஸ்டல். வெளியூரில் இருந்து வருபவர்கள் எல்லாம் இந்த 2 ஹோட்டல்களில் ரூம் ரிசர்வ் செய்துவிட்டுத்தான் வருவார்கள்." "தேங்க்ஸ்" என்றான். பீடாவை வாங்கி வாயில் போட்டான். யோசித்தான். அவர்கள் இருவரும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குபவர்களாக அவனுக்கு தோன்றவில்லை. டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்திருப்பவர்களும் கிடையாது. டூரிஸ்ட் பஸ் என்றால் கூடவே ஒரு கூட்டம் இருக்கும். அவன் டூரிஸ்ட் ஹாஸ்டல் சென்று விசாரிப்பது என்று தீர்மானித்துக் கொண்டான். டூரிஸ்ட் ஹாஸ்டல் மாண்டவி நதியின் போட் ஜெட்டிக்கு எதிரே இருந்தது. ஷெராத்தீவுக்கு போட்டில் ஓர் உல்லாச பயணம் அழைத்து போக புரோக்கர் ஆள் பிடித்துக் கொண்டிருந்தான். கல்யாண் பளிங்குகளால் வேயப்பட்ட ரிசப்ஷன் தரையில் நடந்தான். ரோஸ்வுட் ரிசப்ஷன் கவுண்டருக்கு பின்னால் இருந்த டை கட்டிய இளைஞன் "எஸ் சார்" என்றான் சிரித்தவாறே. "நான் மிஸ்டர் கோகுலை தேடி வந்திருக்கிறேன். வெகு அவசரம்." "கோகுல் யாரது?" "ஆம், மெட்ராஸ் ஃபைபர்ஸில் வேலை செய்கிறார். சமீபத்தில் கல்யாணமானவர். என் கொலீக். பானாஜியில் டூரிஸ்ட் ஹாஸ்டலில் தங்கப் போகிறேன்" என்றார். அவன் லெட்ஜரை புரட்டினான். "தேர் இஸ் நோ கோகுல் ஹியர். ஒருவேளை மர்காவ் டூரிஸ்ட் ஹாஸ்டல் பிரான்ச்சில் இருக்கலாம்." "இல்லை, இந்த டூரிஸ்ட் ஹாஸ்டல் தான். முன்வழுக்கை, 2 பற்கள் உதடுகளை மீறி வெளியே தெரியும். ரைட் ஹேண்டில் 6 விரல்கள்." "யூ மீன் சம்பத்குமார்?" "ஓ எஸ், சம்பத்குமார் தான். கோகுல் சம்பத்குமார். ஆபீஸில் அவர் எங்களுக்கு கோகுல்." "வி ஆர் வெரி சாரி சார். அவர் சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் அறையை காலி செய்து விட்டு போனார்." கல்யாண் எதிர்பார்த்த திருப்பம். "ஐ எம் அன்லக்கி. திருமணமானவுடன் தனி குடித்தனம் வைத்தார். 1 மாதம் லீவ் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருக்கு முக்கியமான மெசேஜ் ஒன்று சொல்ல வேண்டும். வீட்டு முகவரி கொடுத்திருக்கிறாரா என்று பாருங்கள்." இளைஞன் லெட்ஜரை புரட்டினான். "எழுதி கொள்ளுங்கள். சம்பத்குமார், சி வியூ அபார்ட்மெண்ட், நம்பர் 10, சித்திரைக்குளம், சவுத் ஸ்ட்ரீட், மெட்ராஸ் 4. தேங்க்யூ அண்ட் சி யூ." வெளியில் வந்தான். "மை டியர் சம்பத்குமார், நான் ராட்சதப்பள்ளி. நீ உன் மனைவியுடன் எந்த மூலையில் ஒட்டி கொண்டிருந்தாலும் நான் ரகசியமாக வந்து உங்களை சுருட்டி சாப்பிடப் போகிறேன்." அத்தியாயம் 10. பெங்களூரு பஸ் அவர்களை மெட்ராஸின் காலை உற்சாகத்தில் உதிர்த்தது. சம்பத் இறங்கியவுடன் சுற்றிலும் பார்த்தான். தேனாம்பேட்டை சிக்னல், பச்சை பல்லவன்கள் சிக்னலுக்காக உரிமை கொண்டு நின்றன. ஒரு காதல் ஜோடி எதிர் சிக்னலில் இருந்து அம்பாய் பாய்ந்து புயலாய் விரைய பின்சீட் பெண்ணின் சிரிப்பு அந்த பிரதேசத்தை சிறிது நேரம் ஆக்கிரமித்தது. பெட்டிக்கடையில் லஸ்ஸி, லாட்டரி சீட்டு. சம்பத்குமார் ஓர் ஆட்டோவை அழைத்தான். ஆட்டோ அருகில் வந்தது. மைதிலி தூக்கத்தில் இருந்து விடுபட்டிருந்தாள். இரவு முழுக்க நரைத்தை தலை ஆசாமியால் துப்பாக்கியால் துரத்தப்பட்டு மலை உச்சியில் இருந்து வீழ்ந்து எழுந்து கத்தியால் குத்தப்பட்டு மிக பயங்கரமான இரவு குதிரைகளால் தாக்கப்பட்டிருந்தாள். கால்களில் பஞ்சு போல் உணர்ந்தாள். தொய்ந்தாள். சம்பத் அவளை தாங்கினான். ஆட்டோவில் ஏற்றினான். மயிலாப்பூர் என்று சொல்ல இருந்தவன் கடைசி நேரத்தில் மனதை மாற்றிக்கொண்டான். மயிலாப்பூர் போவது நல்லதல்ல என்று மனதில் பற்றி சொன்னது. "எங்கே சார்?" "ஹோட்டல் ரெசிடென்சி." ஆட்டோ டிங் என்று கொடிமடங்கி டிர் என்று உரிமை புறப்பட்டது. "நம் வீட்டிற்கு போகவில்லையா?" "இல்லை மைதிலி, கொஞ்சம் பேசாமல் இரு, அப்புறம் எல்லாவற்றையும் சொல்கிறேன்." ஆட்டோ நகரத்தின் அவசரத்தில் விரைந்து சிக்னல்களில் தயங்கி நின்று ஒரு சைக்கிள்காரனை திட்டிவிட்டு ஒரு பல்லவனிடம் திட்டு வாங்கி கொண்டு ரெசிடென்சியை அடைந்தது. மீட்டருக்கு மேல் 2 ரூபாய் கொடுத்தான். அவர்கள் கேட்டவுடன் ரூம் கிடைத்தது. சம்பத்குமார் படுக்கையில் சரிந்தான். மைதிலி அழத் தொடங்கினாள். "மைதிலி, உன் முகத்திற்கு அழுகை நன்றாக இல்லை." மைதிலி நிமிர்ந்தாள். "இப்போது என்ன நடந்து விட்டது?" "அவன் நம்மை பார்த்து விட்டான்." "ஆமாம், நம்மை இந்நேரம் தேடிக்கொண்டிருப்பான்." சம்பத்குமார் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவர்களது நிலைமையே வினோதமான சதுரங்க விளையாட்டு போல இருந்தது. யார் முந்துகிறார்களோ அவர்கள் அடுத்தவன் ராஜாவை வெற்றி கொள்ளலாம். எப்படி முந்துவது?
அந்த ஆசாமியை மணக்கண் முன் நிறுத்தி பார்த்தான். அந்தி நேரத்தின் நிழலான வெளிச்சத்தில் தென்பட்ட ஆசாமி நரைத்த தலை, குளிர் கண்ணாடி, தாடி, கோட் சூட். எங்கே தேடப் போகிறேன்? எப்படி தேடப் போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? தான் செய்த ஒரே புத்திசாலித்தனமான காரியம் ஒரு ஹோட்டலில் அறையெடுத்தது. கையருகே போன் இருந்தது. போலீஸை கூப்பிடலாம் என்று முடிவை எடுத்தான். கையை ரிசீவர் வரை கொண்டு சென்றவனுக்கு கடைசி நேரத்தில் அந்த சந்தேகம் கம்ப்யூட்டர் எழுத்து போல மனதில் பிரகாசித்தது. போலீஸ் என்ன செய்யும்? அவனை கேள்வி கணைகளால் குடையும். எங்கே பார்த்தாய்? என்ன பார்த்தாய்? ஏன் உடனே போலீசிற்கு தகவல் சொல்லவில்லை? சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கள், நாங்கள் கவனிக்கிறோம். அந்த காக்கி சட்டை ஆசாமிகள் அவன் முதுகுக்கு பின்னால் சிரிப்பார்கள் என்று தோன்றியது. கோவாவில் அந்த குழியில் அவர்களுக்கு ஒரு தடயமும் கிட்டப்போவதில்லை. என்ன செய்யலாம்? எழுந்தான். காஃபிக்கு ஆர்டர் செய்தான். ஏன் ஹோட்டலுக்கு வந்தோம் சம்பத்? இவள் வேறு ஒருத்தி பயந்திருக்கிறாள். இவளை எப்படி சமாதானப்படுத்துவது? வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் இந்நேரம் அவர்கள் பாட்டிற்கு புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கப் போயிருப்பார்கள். நாம் இருவரும் கோவாவில் ஒருவரை ஒருவர் தடவிக் கொண்டிருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். சென்னையில் ஒரு ஹோட்டல் அறையில் சோம்பேறித்தனமாக திகிலாக நேரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்போம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். அறை கதவு தட்டப்பட யார் என்றான். காஃபி சார். திறந்தான். காஃபி வாங்கி கதவை சாத்தினான். உடல் இரவு பயணத்தில் களைத்து இருந்தது. குளித்தால் பரவாயில்லை போல் தோன்றியது. சூட்கேஸை திறந்தான். ஒரு டவலை எடுத்தான். அதை மடிப்பை விளக்க, என்ன இது? ஒரு சின்ன டைரி கீழே விழுந்தது. எடுத்தான். புரட்டினான். டெலிபோன் எண்களை எழுதி வைத்துக் கொள்ளும் டைரி. புரட்டினான். ஈ என்னும் பக்கத்தில் முதல் பெயராக ஈகிள்ஸை என்று இருந்தது. யார் இந்த ஈகிள்ஸை? சட்டென்று மூளையில் சுவிட்ச் போடப்பட்டார் போல அவனுக்குள் பிரகாசம் ஊற்றெடுத்தது. ஈகிள்ஸை ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி. கல்யாணத்திற்கு முன் மைதிலியை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஈகிள்ஸையை நாடுமாறு உபதேசித்த தோழர் விஸ்வநாத் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டான். மைதிலியை பற்றி தெரிந்து கொள்ள ஈகிள்ஸையை அப்போது அணுகவில்லை. அது தப்பு என்று அப்போது பட்டதால். ஆனால் ஈகிள்ஸையை வேறு உதவிகளுக்கு நாடலாமே. சம்பத் ரிசீவரை தூக்கினான். ரிசப்ஷன், ப்ளீஸ் கனெக்ட் மீ டு 418784. ஓஎஸ், காத்திருக்கிறேன். எஸ், ஈகிள்ஸை. ஈகிள்ஸை டிடெக்டிவ் ஏஜென்சி. காத்திருந்த நேரத்தில் சம்பத்குமாரின் மார்பில் உற்சாக சங்கீதம் ஒலிக்கத் தொடங்கியது. அத்தியாயம் 11. கல்யாண் மயிலாப்பூரின் நெரிசலான ஒரு மாட வீதியில் தன்னுடைய ஃபியட்டை செலுத்தினான். ஃபியட்டின் சாக்லேட் நிறம் மாறியிருந்தது. அதன் நம்பர் பிளேட் மறுபடி மாறி ஒரிஜினல் நம்பர் பிளேட்டை ஃபியட் தாங்கிக் கொண்டிருந்தது. ஒரு ரிக்ஷாக்காரன் அருகில் காரை நிறுத்தி சித்திரைக்குளம் சவுத் ஸ்ட்ரீட்டிற்கு வழி கேட்டான். ரிக்ஷாக்காரர்கள் சிறிது யோசித்து வழி சொல்ல அந்த பாஷையை கிரகித்துக் கொள்ள கல்யாணிற்கு சில வினாடிகள் பிடித்தன. ஃபியட்டை ஒரு சீறினான். இடது பக்கம் திரும்பினான். கோயில் வாகனம் திடீர் மார்கழி பக்தியுடன் மக்கள் சாமி கும்பிட்டார்கள். வெற்றிலைப்பாக்கு கடையில் சோம்பேறி கூட்டம் மாடு போல் தலைகளை மென்று துப்பியது. தாவணி போட்ட பெண்கள் அடிப்பார்வையால் பையன்களை பார்த்து கொண்டே பூக்கூடை ஏந்தினார்கள். நடை வண்டியில் பச்சை காய்கறிகள் வியாபாரமாகிக் கொண்டிருந்தன. கல்யாண் அந்த வலதில் திரும்பினான். சாணம் போட்ட எருமை மாடுகளிடமிருந்து தப்பித்து மற்றும் ஒரு இடது பக்கம் என்று கணக்கு பண்ணி திரும்ப சி வியூ அபார்ட்மெண்ட்ஸ். சமீபத்தில் டிசம்பர் பூச்சுடன் இன்னமும் விலக மனமில்லாத சூரிய ஒளியில் அது பளபளத்துக் கொண்டிருந்தது. அந்த பிரதேசத்தின் பழைய ஓட்டு வீடுகளுக்கிடையே ஒரு வினோதமான நவீனமாய் 4 மாடிகளை பொருத்தி கொண்டு நின்றது. கல்யாண் அந்த அபார்ட்மெண்ட் வாசலில் காரை நிறுத்தினான். சின்ன காம்பவுண்ட். அதனுள் பெரிய கான்கிரீட் சதுரம். சின்ன பையன்கள் கிரிக்கெட் ஆடினார்கள். கல்யாண் நடந்து தன்னை நோக்கி வந்த பந்திலிருந்து விலகி அதை கேட்ச் பிடித்தான். ஹேவ் இஸ் இட் என்று பவுலர் கேட்க அம்பையர் பையன் இடித்த புலியாக காட்சி தர கல்யாண் அந்த சிறுவனை அணுகினான். இங்கே சம்பத்குமார் என்று. செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. கல்யாண் 2வது மாடியை சம்பத்குமார் என்று பெயர் பலகை மாட்டியிருந்த வீட்டை பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே பூட்டியிருந்தது. சளைக்கவில்லை. அடுத்த பிளாட்டின் வாசலில் செவ்வகத்தில் வெள்ளை பிளாஸ்டிக் சுவிட்சில் மணி படம் செதுக்கி இருக்க அழுத்தினான். எஸ் என்று கதவை திறந்தவருக்கு 40 வயது. நெற்றியில் பட்டை, வாயில் கந்தர் சஷ்டி கவசம். மிஸ்டர் சம்பத்குமார்? ஹனிமூன் வைஃபுடன் கோவா. அடடா, நான் சங்கமேஸ்வரன், அவன் ஃப்ரெண்டு. அவனுக்கு முக்கியமான தகவல் ஒன்று தர வேண்டும். அவன் ஆபீஸ் விலாசம் தருகிறீர்களா? அங்கிருந்து ஏதாவது முயற்சி செய்து கோவாவில் அவனை பிடிக்க பார்க்கிறேன். ஓ, ஐ எம் சாரி. மவுண்ட் ரோடில் லூகாஸ் இந்தியன் கெமிக்கல்ஸ் என்று சொன்னதாக ஞாபகம். இருங்கள், உள்ளே சரியான தகவல் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். சிவகாமி, அடியே சிவகாமி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போனார். அத்தியாயம் 12. எங்கள் பொங்கல் விற்பனையின் 4 பரிமாணங்கள்.
ஒன்று, நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அன்பளிப்பு. 2, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத குறைந்த விலையில். 3, ஒருமுறை எங்கள் கடைக்கு விஜயம் செய்து எங்களின் தவணை முறை சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரூபாய் 30,000 வரைக்கும் தவணை முறை சலுகை. 4, எந்த கம்பெனியின் பொருளாக இருந்தாலும் ஒரே கூரையின் கீழ் நாங்கள் கொண்டு வந்து அடுக்கி இருக்கிறோம். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, கலர் டிவி, ஃப்ரிட்ஜுகள், வாஷிங் மெஷின்கள், டேப் ரிகார்டர்கள், 2-in-1கள், மிக்சிகள், பெட் கிரைண்டர்கள், விசிபிக்கள், விசிஆர்கள் இலவசம் இலவசம் இலவசம். நீங்கள் ரூபாய் 150 மதிப்புள்ள துணிகள் வாங்கினால் குழந்தைக்கு அணிவிக்கும் அழகான நாப்கின் இலவசம். நீங்கள் 300 மதிப்புள்ள துணிகள் வாங்கினால் இளம் பெண்கள் தலையில் கட்டிக்கொள்ளும் ஒரு ஸ்கார்ப் இலவசம். நீங்கள் 450 மதிப்புள்ள துணிகள் வாங்கினால் கட்டுடல் கொண்ட பெண்கள் அணியும் ஒரு மார்பு கச்சி இலவசம். இன்றே வாருங்கள், இப்போதே வாருங்கள், இந்த நிமிஷமே. காது காது காதை விடு, இதற்கு மேல் நான் படிக்கவில்லை. வைஜெயந்தி கையில் வைத்திருந்த பிட் நோட்டீஸ் ஒன்றை தூக்கி எறிந்துவிட்டு காதை பிடித்து கத்தினாள். நரேந்திரன் அவள் காதை விடுவித்தான். இந்த மாதிரி அறுக்காதே என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். மெட்ராஸே இந்த மாதிரி விளம்பரங்களால் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. விடிந்தால் போதும். ஒரு பக்கம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்கள் படையெடுக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் யதார்த்தமாக வர்ணித்தால் நமது ஸ்பார்க் தமிழ் நேயர்கள் கோபிக்கிறார்கள். போதும் போதாதற்கு நீ வேறு. நரேன், நமக்கோ லீசர் டைம், ஓட்டுவதற்கு இங்கே ஈயம் இல்லை. சோ அப்படி இப்படி ஏதாவது செய்ய வேண்டுமே என்று எங்கே இருந்து தேடி பிடித்தாய் அதை? பிளாட்பாரத்தில் நடந்த போது ஒரு சகோதரி விநியோகித்தாள். நரேந்திரன் அவளை முறைத்துக் கொண்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். டெலிபோன் மணி ஒலித்தது. ராங் நம்பராய் இருக்கும். விளையாடாதே வைஜ், எடுத்து கேள். வைஜெயந்தி எடுத்து ஹலோ 418784, உங்களுக்கு வேறு நம்பர் தானே வேண்டும் என்று கேட்டாள். மறுமுறை என்ன சொல்லியதோ. எஸ், ஈகிள் செய்தான். ஆம், டிடெக்டிவ் ஏஜென்சி தான். ராம்தாஸ் இல்லை, வெளியூர் ட்ரிப். நரேந்திரனா? எஸ், அவர் இருக்கிறார். ஆம், வெரி சாரி, எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவது பற்றி நரேந்திரன் மறுபடியும் காதை திருக, அது எதற்கு உனக்கு? ஹி இஸ் பிஸி. ஓகே, நான் அவரிடமே போனை கொடுக்கிறேன். நரேன், உன் வாய்ஸ் தான் கேட்க வேண்டுமாம் என்று ரிசீவரை வீசினாள். நரேந்திரன் ரிசீவரை காதில் வைத்துக் கொண்டு ஹலோ என்றான். கேட்டான். வருகிறோம் என்றான். புல்லட் சீராக ஓடியது. நரேந்திரன் ஆக்சிலேட்டரை மிக மெதுவாக திருகி வேகம் எடுத்துக்கொண்டே இருந்தான். வைஜெயந்தி காற்றில் கலைந்த முடியை அடக்க பார்த்து தோற்றுக் கொண்டிருந்தாள். போனில் யார் நரேன்? ஒரு கிளைண்ட். இளைஞன் தானே? ஆமாம், ஏன்? அழகாயிருப்பானா இல்லையா என்று கற்பனை செய்து பார்க்கிறேன். சம்பத்குமார் என்ற பெயர் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பெயர் உடையவர்கள் எல்லாம் பொதுவாக அழகாகவே இருப்பார்கள். ஆனால் எந்த ஆங்கிளில் இருந்து சைட் அடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். கிரீச்! புல்லட் நின்றது. இறங்கு என்றான் நரேந்திரன் கோபமாக. ஏன் என்று ஒன்றும் புரியாதவள் போல் கேட்டாள் வைஜெயந்தி. எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டு வருகிறது. அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை ஆண்கள் தான் சைட் அடிப்பார்கள். ஆண்கள் தான் லவ் பண்ணுகிறேன் என்று சொல்லி செருப்படி வாங்குவார்கள். இப்போது என்னடாவென்றால் பெண்கள் போலீஸ்காரர்களாகவும் கண்டக்டர்களாகவும் பைலட்களாகவும் ஆனாலும் ஆனார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாவற்றையும் ஆண்களுக்கே எழுதி வைத்து விடுவார்கள் போல இருக்கிறது. எவ்வளவு உசுப்பு எகிறுகிறது! அப்படியென்றால் நீ சொல்லும் போது எங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். போனில் யார் என்று கேட்டால் கிளைண்டாம். இதுதான் பதிலா? இது எங்களுக்கு தெரியாதா? பைக்கை இப்போது கிளப்பாவிட்டால் நான் நிஜமாகவே இறங்கி போய்விடுவேன் என்றாள் வைஜெயந்தி. ஜான் ஏறினால் முளம் சறுக்குகிறது என்பதற்கு இதுதான் சரியான உதாரணமாக இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டு புல்லட்டை கிளப்பினான் நரேந்திரன். போனில் யார் என்று மறுபடி கேட்டாள் வைஜெயந்தி. சம்பத்குமார், இளைஞன், 28, 60 கிலோ, புதிதாக கல்யாணமானவன். மனைவி பெயர் மைதிலி. 20, 5, 2, 40 கிலோ, 36, 22, 40, 3வது சைஸ் தான் கொஞ்சம் கூட. அட்ஜஸ்ட் பண்ணுகிறானாம். நேரில் பார்த்தால் தெரியும். யூ டட்டி ஸ்ட்ரீட் டாக். போதும், இந்த கதைக்கு இந்த ஒரு இங்கிலீஷ் திட்டு போதும். அவர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையாம். அதாவது போனில். அதை நாம் வந்து தீர்த்து வைக்க வேண்டுமாம். அவர்களால் நேரில் வர முடியாத நிலையாம். ஏதாவது இசகபிசகாக இருக்கிறார்களோ என்னவோ. இதையெல்லாம் நாம் போய் தீர்க்க முடியுமா? இருந்தாலும் ஒரு லவ் ஷோ, சம்பந்தப்பட்ட பார்ட்டியிடம் இருந்து இன்விடேஷன் என்பதால் உன்னையும் வாரி போட்டுக்கொண்டு வைஜெயந்தி அவன் பேசி முடிப்பதற்குள் கையில் இருந்த ஹேண்ட்பேக்கால் அவன் முதுகில் ஒன்று வைத்தாள். வர வர நீ ரொம்ப கேவலமாகிவிட்டாய் நரேன். இவ்வளவு இன்டிசெட்டாக ஒரு ஆணை பற்றி திங்க் பண்ணுவது? இல்லையே, நான் சொன்னவுடன் நீதான் ஆணை பற்றி திங்க் பண்ணி இருக்கிறாய். நான் 36, 24, 40 பற்றித்தான் திங்க் பண்ணினேன். இது சகஜம் வைஜ். ஆண் பெண்ணை பற்றி சிந்திப்பதும் பெண் ஆணை பற்றி சிந்திப்பதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் என்கிற தியரியின் கீழ் வருவது. நீதானே அவனை பற்றி சொன்னாய். யூ டேடி ஸ்ட்ரீட் டாக், அதானே?
இந்த கதைக்கு ஒரே ஒரு இங்கிலீஷ் திட்டு போதும் என்று சொன்னேனே. ஹோட்டல் ரெசிடென்சி வந்துவிட்டது பார். அவர்கள் புல்லட்டை பார்க் செய்துவிட்டு ரிசப்ஷனில் விசாரிக்காமல் லிப்டை நாடி சென்று ஏறி அதன் ஆட்டோமேட்டிக் செயல்திறனில் 8வது மாடியை அடைந்து வெளியே தெரிந்த கான்கிரீட் மெட்ராஸை ரசித்துக் கொண்டே காரிடாரில் நடந்து சென்று 803 அடைந்து டொக் டொக் என்று தட்டினார்கள். யாரது? ஜாக்கிரதையாக இருக்கிறானாம், பாரேன். பெட்ஷீட் சுற்றி கொண்டு இருவருமாக வந்துதான் கதவை திறக்கப் போகிறார்கள். புது புது அர்த்தங்கள் போல. தூ என்றாள் வைஜெயந்தி. அதென்ன புது புது அர்த்தங்கள்? ஒரே ஸ்வெட்டர், 2 பேர், ஆண் பெண், பெண் ஆண். யாரது? கிளைன்ஸை மறந்துவிட்டோம் என்று பார்த்தாயா? ஹலோ, திஸ் இஸ் ஈகிள்ஸை. உடனே கதவு திறந்தது. அண்டாகா கசம், அபுகா ஹுசும், கதவை திறந்துடு சீசேம் என்று சொன்ன மாதிரி. வைஜெயந்தி அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் முதலில் மைதிலியை பார்த்தாள், நரேந்திரனை பார்த்தாள். ஆறுதல். மைதிலி முழுதாக உடுத்தி இருந்தாள். ஆனாலும் மைதிலியின் வசீகரம் நரேந்திரனை தாக்கியிருப்பதை வைஜெயந்தியால் உணர முடிந்தது. அதனால் நரேந்திரன் தோளில் அவர்கள் அறியாதவாறு கிள்ளப்பட்டான். ஷீ இஸ் மை வைஃப் மைதிலி என்றான் சம்பத்குமார், மை என்பதில் மாத்திரை கொஞ்சம் கூட கலந்து. ஓ ஹலோ என்றான் நரேந்திரன். சம்பத்குமாரை பார்த்தான். முன் வழுக்கை, முன் தூக்கிய பல். அறிமுகப்படுத்திய போது கை அசைந்த போது தெரிந்த சம்பத்குமார் வலது கையின் 6வது விரல். உட்கார்ந்தார்கள். வைஜெயந்தி கொஞ்சம் தயக்கமாய் அறையை சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள். சம்பத்குமார் வைஜெயந்தியை பார்த்த பார்வையிலும் எக்ஸ்ரே கலந்திருந்ததை நரேந்திரனால் உணர முடிந்தது. புதிதாக கல்யாணமானவர்கள் அத்தனை பேரும் இப்படி ஒரு அதிவீரராம பாண்டியன் பார்வையை பர்மனண்டாக ஸ்டாக்கில் வைத்துக் கொள்கிறார்கள் அப்பா என்று நினைத்து கொண்டான் நரேன். சொல்லுங்கள், என்ன விஷயமாக எங்களை இங்கே வரவழைத்தீர்கள்? நாங்கள் நினைத்து கொண்டு வந்த விஷயம் என்றால் சார்ஜ் பண்ணி இருக்க மாட்டோம். ஆனால் இப்போது நரேன் என்றால் வைஜெயந்தி அடித்தொண்டை கிசுகிசுப்புடன் அதட்டலாக. சம்பத்குமார் காஃபிக்கு ஆர்டர் செய்தான். தானும் தன் மனைவியும் கலந்து கொண்ட அந்த அபாய மாலை பற்றி முடிமுதல் அடிவரை சொன்னான். நரேந்திரன் மௌனமாக கேட்டான். வைஜெயந்தி ஹேண்ட்பேக்கில் இருந்த டேப்பை ஆன் பண்ணியிருந்தாள். அந்த சம்பவத்தை சம்பத்குமார் விவரித்த போது மைதிலியின் உடல் சிலிர்த்து கொண்டதை கவனித்தான் நரேந்திரன். சிலிர்த்து கொள்ளும் போது நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா மைதிலி என்று மனதிற்குள் ஒருமுறை கேள்வி கேட்டுக்கொண்டான். 2 சிகரெட்டுகளை முழுதாக பிடித்து பாழாக்கினான். அவ்வளவுதான் என்றான் சம்பத்குமார். சோ நீங்க நேரா இங்க வந்து அறையெடுத்து விட்டீர்கள். அதுதான் கதை சுருக்கம் என்றான் சம்பத்குமார். சிரித்தான். முன்பல் அழகனாக இருந்தும் அவன் முகத்தில் வசீகரம் இருந்தது. அது வைஜெயந்தியை இந்நேரம் தாக்கும் என்று நரேந்திரனுக்கு தோன்றியது. ஆம், நான் கேட்டவுடன் அறை கொடுத்து விட்டார்கள். அந்த கோட் ஆசாமியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், நீங்கள் கோவாவில் தங்கியிருந்த ஹோட்டலில் உங்கள் நிஜ பெயரை தானே கொடுத்தீர்கள்? நான் என்ன தள்ளிக்கொண்டா போனேன்? நிஜ அட்ரஸ் தான் கொடுத்தேன். எந்த அட்ரஸ்? வீட்டு அட்ரஸ். போச்சு, மேலும் மேலும் நீங்கள் தப்பு பண்ணி கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை கோவாவில் பார்த்த ஆசாமி உங்கள் வீட்டு முகவரியை கண்டுபிடித்திருப்பான். உங்கள் வீட்டுக்கு போயிருப்பான். போகட்டும், அதனால் என்ன? அங்கே உங்களை பற்றி யாராவது தகவல் சொல்வார்களா? என் வீட்டில் யாரும் இல்லை. வீடு பூட்டி இருக்கும். அம்மா அப்பா எல்லாரும் புனித ஸ்தலங்களுக்கு போயிருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் என் ஆபீஸ் முகவரி கிடைக்கலாம். கப் சிப் என்று இருந்து விடுங்கள். ஆபீஸுக்கு போன் செய்து தொடர்பு கொள்ளாதீர்கள். சரி. பெரும்பாலும் தாடி பொய், நரைத்த தலை பொய். வயதானவர்கள் யாரும் எவ்வளவு திறந்தவெளி குற்றங்களில் ஈடுபடுவதில்லை. அந்த தாடிக்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு முகம் இருக்கும். கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பெண்ணை காணவில்லை என்று தகவல் வருகிறதா என்று பாருங்கள். எங்கே பார்ப்பது? இந்த டிவியில் தினம் தினம் காலை தந்தி பேப்பரை வரவழையுங்கள். அவர்கள் இருவரும் காரசாரமாக தமிழில் பேசிக்கொண்டார்கள் என்று தானே சொன்னீர்கள். எனவே அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பெண்ணை பற்றி நிச்சயம் அவளுக்கு தொடர்புடைய வேறு யாராவது அந்த வகையில் ஓர் அறிவிப்பு வெளியிடலாம் அல்லவா? ஆமாம். சோ வாட்ச் அவுட். பேப்பர் எல்லாம் பாருங்கள். சரி, நீங்கள் பாட்டிற்கு உங்களை பற்றி எல்லா தடயங்களையும் அறிகிற மாதிரி அங்கேயே விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள். அதுபோல அவன் அங்கே ஏதாவது தடயம் விட்டு இருக்க மாட்டானா என்ன? சம்பத்குமார் சற்று யோசித்து, நாங்கள் கரையேறி வந்தபோது ஒரு சாக்லேட் கலர் ஃபியட்டில் மோதிக்கொண்டேன். போதாது, அந்த கார் அவனுடையதாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனவே நம்பர் பார்த்தீர்களா? சாரி, அந்த இருட்டில் அந்த பயத்தில் காரின் நம்பரை கவனிக்கும் நிலையில் நாங்கள் இல்லை. அப்படியே கவனித்திருந்தாலும் நம்பர் தெரிந்திருக்காது. அது அந்தியும் இரவும் சங்கமமாகிக் கொண்டிருந்த வேளை. தெரிகிறது. என்ன தெரிகிறது? நீங்கள் புதிதாக கல்யாணம் கொண்டவர்கள் என்று தெரிகிறது. சம்பத் இவ்வளவு நேரத்திற்கு பிறகு முதன்முறையாக சிரித்தான். அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது எங்கள் தலைவலி. நீங்கள் பயப்படாமல் வேளா வேலைக்கு சாப்பாடு தூக்கம் என்று இந்த லவ் நெஸ்டிலேயே இருங்கள். லவ் நெஸ்ட் என்றால் என்ன நரேன்?
கல்யாணமான கணவனே லவ்னஸ் தெரியாது உனக்கு? கேட்டுக்கொண்டிருந்த மைதிலி வெட்கி போய் சிரித்தாள். உங்கள் மனைவிக்கு புரிந்துவிட்டது, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் நரேந்திரன். எழுந்தான். வா வைஜெயந்தி, சார் செலவில் கோவா வரை போய் வருவோம். சம்பத்குமார் முறைத்ததை லட்சியம் செய்யாமல் வெளியேறினார்கள். அத்தியாயம் 13. கல்யாண் அண்ணா சாலையில் இருந்த லூகாஸ் இந்தியன் கெமிக்கல்ஸில் சாது பூனை போல் முகத்தை வைத்துக் கொண்டிருந்தான். மிஸ்டர் சம்பத்குமார் ஹனிமூன் போயிருக்கார் சார். தெரியும், நான் சங்கமேஸ்வரன், அவனுக்கு தூரத்து உறவு. ஊரில் சம்பத்தின் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை, தகவல் சொல்ல வேண்டும். அவர் கான்டாக்ட் செய்ய சான்ஸ் இருக்கிறதா? ஸ்தல யாத்திரைக்கு போன அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை. ஆஹா, இது வேறா? ஆம் என்றான். மிஸ்டர் சம்பத்தை கான்டாக்ட் செய்ய சாரி, நோ சான்ஸ். அப்படி ஒரு வேளை கான்டாக்ட் செய்தால் நாங்கள் தகவல் சொல்கிறோம். கல்யாண் வெளியே வந்தான், நடந்தான். ஒரு சிறிய சந்தில் திரும்பி அங்கிருந்த ஃபியட்டில் ஏறி அமர்ந்தான். சீறி அண்ணா சாலையின் போக்குவரத்து வெள்ளத்தில் கலந்தான். சரியான கண்ணாமூச்சி ஆட்டம் இது என்று நினைத்து கொண்டான். சம்பத்குமாரை பற்றி அறிந்த தகவல்களை மனதில் அசை போட்டான். சம்பத்குமார் தன் வீட்டிற்கு திரும்பவில்லை, ஆபீஸ் வரவில்லை. எங்கே போயிருப்பான்? உறவுக்காரர்கள், நண்பர்கள்? இல்லை, சம்பத்குமார் அங்கே எல்லாம் நிச்சயம் போக மாட்டான். அங்கே எல்லாம் வந்து எதிரி தேடுவான் என்று யூகித்திருப்பான். அவன் இருப்பிடத்தை தற்சமயம் வெளியில் காட்டிக் கொள்வது என்பது பாம்புக்கு பக்கத்தில் இருக்கும் தவளை கத்துவது போல. சோ நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவனது இருப்பிடத்தை வெளியிடக்கூடும் என்ற பயம் அவனுக்கு இருக்கலாம். அதே போல உறவுக்காரர்கள், அந்த வாய்ப்பும் இதே போலவே ரூல்ட் அவுட். போலீஸுக்கு போயிருப்பானா? இருக்கலாம். என்ன சொல்லி இருப்பான்? கொலையை பார்த்தேன் என்றா? போலீஸ் என்ன செய்யும்? தனியாக தோண்டப்பட்ட குழியில்தான் அஞ்சனாவின் உடல் கீழே இறங்கியது என்று சொன்னால் மக்கள் உட்பட யாருமே நம்ப போவதில்லை. அதில் போலீஸும் அடக்கம். பின்னால் சிரித்து அனுப்பியிருக்கும். அவர்களுக்கு எவ்வளவோ குற்றங்கள். அடுத்தபடி அடுத்தபடி அடுத்தபடி. சம்பத்குமார் நிச்சயம் ஒரு கோட் அணிந்த, தாடி வைத்த, நரைத்த முடி கொண்ட, குளிர் கண்ணாடி அணிந்த ஆசாமியை தேடிக்கொண்டிருப்பான். கல்யாண் சிரித்து கொண்டான். தன் மளமள கன்னத்தை தடவிக்கொண்டான். யமுனா ரெஸ்டாரண்ட் வாசலில் காரை நிறுத்தினான். காக்கி சட்டையின் சல்யூட்டை ஏற்று ரெஸ்டாரண்டின் உள்ளே நுழைந்து கட்லெட்டிற்கு ஆர்டர் செய்தான். கட்லெட் வந்தவுடன் முள்கரண்டி எடுத்து அதை பிளந்தான். சம்பத்குமார் கோவாவில் நிச்சயம் தங்கியிருக்க மாட்டான். அங்கே அவனுக்கு பயமாக இருக்கும். எப்போது ரூம் கதவை திறந்து கொண்டு யார் வரப்போகிறார்களோ என்று நடுங்கிக் கொண்டிருப்பான். அதனால் அங்கே இருக்க மாட்டான். பெங்களூரு, அது இது என்று வேறு ஊர்களிலும் இருக்க மாட்டான். மெட்ராஸில் தான் இருப்பான். மெட்ராஸிலே ஒரு ரூம் எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அதானே, இது ஏன் எனக்கு முன்னாலேயே தோன்றாமல் போயிற்று? கல்யாண் பின்னந்தலையில் தட்டி கொண்டான். அந்த சம்பத்குமார் தன் மனைவியுடன் இதே சென்னையில் ஏதோ ஒரு லாட்ஜில் ஷோக்காக காலத்தை ஒட்டி கொண்டிருப்பானோ? கல்யாண் தன் ஆபீஸில் அறையில் உட்கார்ந்தான். கதவை சாத்தி இருந்தான். டெலிபோன் டைரக்டரியை பக்கத்தில் இழுத்து வைத்துக் கொண்டான். இது கொஞ்சம் சிரமமான வேலைதான், இருந்தும் செய்தாக வேண்டும். சம்பத்குமாரையும் அவன் மனைவியையும் எப்படியாவது தேடி பிடித்து களைய வேண்டும். அப்புறம்தான் தைரியமாக மெட்ராஸில் தான் நடமாட முடியும். ஒவ்வொரு ஹோட்டலாக முயற்சி செய்வோம். போனின் டயலில் விரலை பதித்து சுழற்றி அட்லாண்டிக் என்று கேட்டு தன் வேட்டையை தொடங்கினான் கல்யாண். அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.